Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். எனக்கு நான் பார்க்க போகிறேன், நான் ரியாலிட்டி கோர்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது 36 to 40 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருக்க பார்த்துட்டு வந்தீங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து உள்ளே சேர்த்துருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த மொத்தமாக அந்த சாப்டரே உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கும். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஹீரோஸ் வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போவாங்க. அந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கியாங்கான் ஜூன்னு ஒரு இடத்துக்கு போவாங்க. அது சவுத் கொரியாவில் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு மியூசியம் வித்தவுட் வால்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது. அதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 இயர்ஸுக்கு முன்னாடி சிலிக்கா கிங்டம்னு ஒரு இடம் அங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பெரிய ராயல்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் இறந்து போன இடத்துல வந்து ஒரு டோம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு கலரை மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும். அதுவும் மாடர்ன் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த மொத்த கண்டென்ட் உங்களுக்கு தெரியும். அதனால நான் சொல்லிட்டு சரி வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து அந்த ரிவார்ட் கிடச்சிருக்கும்ல, இடன் ஐட்டம். அப்போ நம்ம ஹீரோ அது என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பால. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, இது ஒரு பூட்டா. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆமாங்க, நம்ம ஹீரோக்கு வந்து இந்த தடவை பூட்டு வந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்னடா இது, சாவியை கொடுத்தீங்க, இப்போ லாக்கை தரீங்க, அப்புறம் என்ன டோரை தர போகிறீங்களா? அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, ஏதோ ஒன்று இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, நம்ம ஹீரோ வந்து அதில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இது என்ன பிளாக் லாக்னு போட்டிருக்கு அப்படின்னு ஹீரோ சிஸ்டத்தில் அது என்ன பேர் போட்டிருக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட எஃபெக்ட் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இது உண்மையாக ரியல் லைஃப்பில் பாசிபிளா? இப்படி இருந்துச்சுன்னா இது சூப்பராக இருக்குமே, அப்போனா இது கொஞ்சம் டேஞ்சரஸாகவும் இருக்குமே. அப்போ நம்ம ஹீரோ அந்த எபிலிட்டியை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அந்த என்ன எபிலிட்டின்னு நம்மகிட்ட சொல்லலை. அப்படி கட் பண்ணி இன்னொன்று இடத்த பார்த்தா நம்ம ஹீரோ அப்பா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். என்னென்னு பார்த்தா மிட் டேர்ம் எக்ஸாம் இப்போ தான் ஹீரோக்கு முடிஞ்சிருக்கு. அப்படி முடியும் போது ஜோதியானு நல்ல வேலை நான் எனக்கு சொல்லி கொடுத்தேன், இல்லைன்னா அந்த எக்ஸாம் எப்படி முடிச்சுட்டு போய் தெரியாது, நீ நீ காப்பாற்றுற. அப்போ நம்ம ஹீரோ சொல்லும் போது நீ அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் நீ காப்பாற்றினா அப்போ நம்ம ஜோதியான் சொல்கிறான். ஆனால் ஜோதியான் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருவலையமாக இருக்குது. ஜோதியான் தூக்கவே இல்லை நம்ம ஹீரோனால். அது போக வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், அம்மா நீ இப்போ என்ன முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து எக்ஸாம் அப்போ எங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை, அதனால் நான் போகணும். ஸோ அடுத்த வாரம் ஃபீல்ட் ட்ரிப் வேறு இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் போய் பார்க்கணும் அப்படின்னு ஜோதியான் சொல்கிறான். ஸோ உனக்கு ஏதாச்சும் வந்து இந்த இடத்துக்கு போட மாட்டோவின் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம், நானும் இந்த வீக்கெண்ட் அதாவது இந்த லீவுக்குள்ளே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ அது என்ன இடம்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோவும் ஹானும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கல்பிரிட் யாராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் இருக்காதுல்ல. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான், ஆமாம்ல அந்த பில்டிங் இன்னும் இருக்கும்ல, அது கொஞ்சம் டாக்குமெண்ட் ஏதாச்சும் எனக்கு கிடைக்கும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல. அந்த இடத்துல வந்து சரி இந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு சரியாக நான் இல்லை, ஐ கெஸ் பில்டிங் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோ ஒன்று பார்க்குறான். ஆமாம், இது ஸ்ட்ரேஞ்சர் இருக்கே, இது இங்கே தானே இருக்கணும். ஆமாம், இது என்ன டெமாலிஷ் பண்ணி வச்சுருக்கீங்க? அப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். ஸோ இதான் வந்து சன்ஷைன் ஃபவுண்டேஷனு. அப்போ பக்கத்தில் வந்து தம்பி இப்படிலாம் வந்து பேசாதப்பா, அதெல்லாம் பேட் லக்காக வரும், என்ன டெமாலிஷ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வயசானவர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தா அது வந்து ரீமாடலிங் சொல்லுப்பா, அப்போல்லாம் டெமாலிஷ் என்ன நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு ஒரு வயசானவர் சொல்லும்போது, அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த பில்டிங் 3 வருஷமாக இருக்குது, ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, அதனால இப்போ நாங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக நீ இப்படி ஒரு லேண்ட்லாட் வந்து இப்படி பேசுனா அவர் எவ்வளோ மன உளைச்சல் ஆவார் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, அப்போ நீங்கள் லேண்ட்லாடா, சரி இந்த இடத்துல வந்து சன்ஷைன் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குமே, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது உனக்கு எப்படிப்பா தெரியும், நீ அங்கே இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஜினு ஹார்ன் இருப்பாங்கள்ல, அவங்களோட பிள்ளை தான் நான், அவங்க வந்து இந்த சன்ஷைன் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஆமாம் எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து இங்கே ஏதாச்சும் வந்து இருக்கான்னு பார்க்குறக்கா வந்திருக்கேன், ஏதாச்சும் அப்போ நம்ம ஹீரோ வந்து முழுசாக சொல்லாமல் ஒரு விஷயம் ஏதாவது தேட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதாச்சா? ஆமாம் அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆனால் சாரிப்பா இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஏன்னா இந்த ஃபவுண்டேஷனை ஷட் டவுன் பண்ணதுக்கு அடுத்து இந்த இடத்துல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, அப்போனா நமக்கு ஒரு க்ளூவும் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்கிறாங்க. என்ன தாத்தா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இந்தாப்பா எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னது அப்படின்னு கேட்கும்போது, அது என்னன்னு தெரில, அந்த பில்டிங்கை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை நான் ஒரு ஃப்ளோரில் பார்த்தேன், அதுவும் ஏதோ ஆஃபீஸ் பக்கம் இருந்துச்சு, மேபி இது உங்கள் அப்பாவோட தான் இருக்கலாம், எப்படியோ நான் தூக்கி போனேன்னு நினச்சேன், பட் வந்து நீயே வந்தனால இதை நான் ஒன்ட்டே கொடுக்குறேன், அது போக தூக்கி போகிறது ஒரு பேட் லக்கு தான் தம்பி அப்படின்னு ஒரு இது எல்லாமே பேட் லக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு.
அது போக இந்த கேஸ் திடீர்னு வந்துச்சுப்பா, அதுலேயும் வந்து இதுக்குள்ளே ப்ரோக்கன் கிளாஸ் இருக்குது, அதான் தூக்கி போடாமல் இருக்கேன், இல்லைனா அது பேட் லக்காக வரும் அப்படின்னு அந்த வயசார சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான், ஆமாம் அப்பா வந்து எப்பயுமே கிளாஸ் போட மாட்டாங்க, நான் அதெல்லாம் பார்த்தது இல்லையா, அப்போ இது யாரோட தான் இருக்கும், ஒருவேளை இந்த ஃபவுண்டேஷனில் இருக்க வேறு யாரோடாச்சும் இருக்குமோ அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி ஏதோ ஒன்றுப்பா இதான்ப்பா லெஃப்டாக இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூங்க நான் அப்போ கிளம்பிடுறேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், நான் இப்போதைக்கு இதை வச்சுக்கிறேன், ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது போக நான் அவங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்ல தேவையில்ல. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது, அம்மா நீ இப்படி திடீர்னு வந்துட்டியே ஏதாச்சும் தேட வந்தியாப்பா, ஏன்னா நீ ஏதோ வந்திருக்கு ஆனால் அதை பற்றி எதுவுமே சொல்லையே அப்படின்னு அந்த வயசானவர் கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ணக்கூடாது, இந்த சீக்கிரட்டை வந்து மற்றவங்ககிட்ட எதுவுமே நான் சொல்லவே கூடாது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆஹா ஓஹோ என்ன ஒரு யங்மேன், ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கானேப்பா, சரிப்பா நீ உன் வழியை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு அந்த வயசானவர் சொல்லும்போது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த வயசானவர் வந்து, இவன் பண்ணுறதெல்லாம் எனக்கு அழுகையாக வந்துக்கிட்டு இருக்கே, என்ன ஒரு அருமையான மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆனால் அழுகக்கூடாது அது பேட் லக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து பேட் லக்லேயே இதாக வர போல். அப்படி இன்னொன்று இடத்துல பார்த்தா ஒரு பில்டிங் காமிக்கிறாங்க. அந்த இடம் அப்போ வாங்க இன்றைக்கி என்ன நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்க பேர் தான் ஜிஹோ சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கன்சல்ட் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ஜோர்ஜியான் டோவின் அவங்கள வந்து 2 பேரையும் நீ அடித்து முடிக்கணும், கொலை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம குபின்லி தான். அவன் அடி வாங்கினது பார்த்தாம ஆளை கூட்டிகிட்டு இருக்கான். அப்படி கூட்டிகிட்டு இருக்கப்போ இந்த சைடு அந்த ஹூ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நான் அவனை ஹூன்னு கூப்பிட்றேன், அப்படி இல்லைனா வந்து பச்சை முடிக்காரன்னு சொல்கிறேன், ஏன்னா எது மைண்டில் கரெக்டாக இருக்கோ அதை நான் சொல்கிறேன், நீங்களே அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. ஹூ வந்து இந்த குமின்லியை வந்து ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே வந்து யாரோ ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட்டை வந்து நல்லா அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தியே, இப்போ நான் அடுத்த ரெக்வஸ்ட் கொண்டு வந்திருக்கியா, ஆனால் அது கொஞ்சம் காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த குமின்லி என்ன பண்ணான்னா ஒரு கட்டு ஃபுல்லாக காசை வந்து தூக்கி எறியும் அந்த லேப்டாப் கிட்ட. இங்கே பாரு எனக்கு காசை பற்றிலாம் கவலையே இல்லை, நான் சொல்கிறவனை மட்டும் நீ முடிக்கணும், உங்களுக்கு அதானே இது காசை கொடுத்தா எல்லா வேலையும் முடிப்பீங்கல்ல, அதனால் எந்த கேள்வி என்கிட்ட கேட்காத, ஒழுங்காக காசை கொடுத்தா அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது திரும்பி அந்த ஹூ வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மற்ற எல்லாத்துக்கும் கடுப்பு வருது, எங்கள் இடத்துக்கு வந்து எங்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ எல்லாரும் வந்து குமினி அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ அந்த ஹூ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஸ்பாயில் ரிச் கிட்டுக்கு மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும், எல்லாத்தையும் காசை கொடுத்தா சமாளிச்சலான்னு இருக்குது, ஆனால் அது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, ஏன்னா அவங்க ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிடும், நீங்கள் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் அப்படி ஹூ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லிக்கிட்டே சரி ஒரு தடவை அவங்க பேரை சொல்லுங்கள், எந்த ஸ்கூல்னு சொல்லுங்கள், நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அதுவா ஜோர்ஜியானோ அப்புறம் டோவின் அவங்க வந்து இந்த ஷின்ஹான் ஹை ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து குபின்டி சொல்லும் போது, ஜோர்ஜியானா ஓ டோவினா சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அதனால உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு குமின் நீ கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு வந்து இந்த மாதிரி ஷின்சா ஹை ஸ்கூலில் வந்து அவங்க தேடி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா இஜான் கேங்கோட அந்த அஃபிலிட்டி இருப்போம்ல, அதான் நம்ம ஹீரோ வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கார்ல அந்த பேர் தான் போட்டிருக்கு. அது போக ரூமர்ஸ்னு வேற ஒரு நோட் போட்டு வச்சிருக்காங்க. அது என்னன்னா அந்த ஷிங் எங்க இருக்கான்ல, அதான் நம்ம ஹீரோ ஒருத்தனை போட்டு அடிச்சிருப்பான்ல எங்க, அவனை பற்றி வந்து டிஃபீட் பண்ணியிருக்கா இந்த டோவின்னு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இல்லை ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு வந்து ஹூ சொல்லிட்டு இருக்கான். சரி அப்புறம் நான் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், அவன் நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கான், அதனால வந்து சும்மா வந்து சின்ன பசங்களாம் அனுப்பாத, கொஞ்சம் பெரிய ஆள் அனுப்பு அப்படின்னு வந்து குமிலி சொல்லிட்டு இருக்கான். உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி, அது போக நீங்கள் ரொம்ப வரி பண்ண தேவையில்ல, ஏன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் உங்களோட ரெக்வஸ்ட்டை பர்ஃபெக்டாக முடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து ஹூ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இன்னொரு சைடு பார்த்தா அவங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க, அது போக அவங்க இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு எல்லாத்தையும் போட்டு அடித்து முடிச்சிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. ஹே ப்ரோ என்ன உன் மண்டையில் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறானா, இவன் பேர் தான் ஷோபோ, அதாவது வந்து இயர் 2nd ஆஃப் ஹை ஸ்கூலு வாக்கோ லிட்டில் பிரதரில் ஒருத்தன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அந்த அன்ச்மேனில் வெயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா சரி கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுற அவனோட ஓல்டு பிரதருக்கு, சும்மா வந்து வாப்போன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி இன்னொருத்தையும் பேசுகிறாள். இவன் பேர் தான் வந்து டக்கேஷாபோ இவனும் வந்து வாக்கோ பிக் பிரதர்னு சொல்கிறாங்க. ஸோ வாக்கோ பிரதர்ஸில் 2 பேர் இருக்காங்க. அண்ணன் கூப்பிடணுமா, டேய் நம்ம 2 பேர் வந்து ட்வின்ஸு, எதுக்கு நான் உன்னை அண்ணன் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொன்று அந்த எல்டர் பிரதர் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு நீ எது கூப்பிடல வச்சுக்கோ, வந்தே வச்சுக்கோ அடிச்சிருவேன் அப்படி இன்னொரு சைடு ஒருத்தர் வந்து தொங்க போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு குமின்லி வந்து அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான், என்னடா முடிப்பியா மாட்டி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஓகே நீங்கள் ரொம்ப வரி பண்ணாதீங்க, இதை எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொன்று சைடு பார்த்தா நம்ம ஹீரோ என்னால் நம்மள ஆல்ரெடி வந்து 2வது வருஷம் ஆயிடுச்சு, அதில் ஃபில்ட்ரு இப்போ போகிறோம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம் 2வது வருஷத்துக்கு பஸ் எங்கே இருக்கும், வெறும் 3 பஸ் தான் இருக்குது, ஒருவேளை வந்து இந்த 2வது வருஷத்துக்கு தான் இந்த 3 பஸ்
ஹீரோஸா ஒரு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நம்ம. சரி எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. அது போக எனக்கு நாவுமே இந்த மாதிரி லாஸ்ட்டாக நான் எப்போ ஃபீல்ட் ட்ரிப் போனேன்னா அப்படி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் இதுக்காக முக்கியமான விஷயம் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால இந்த மாதிரி இடத்துல போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து ஹாய் டோவின் அப்படின்னு ஒரு வயசு. நம்ம ஹீரோ யார் அது கூப்பிட்டா நம்ம ஹாரின்னு அப்படின்னு கத்தும் போது அதை சரி நீ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்க இந்த மாதிரி ஃபீல்ட் ட்ரிப்புக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்சல்யூட்டா இது என்னோட பெஸ்ட் ட்ரிப், என்னோட மொத்த லைஃப்பில் இதான் பெஸ்ட் ட்ரிப் அப்படின்னு ஹாரினை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்போ இன்னொன்று வயசு டோவின். அப்போ யாருன்னு திரும்பி பார்த்தா அது நம்ம ஜோஜியன். ஜோஜியன் ஆஹா இன்னைக்கு வந்து எனக்கு பெஸ்ட் டைம், என்கிட்ட வந்து ஹாரின்னு இருக்காங்க, ஜோஜியன் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் சுத்த போகிறேன். ஆனால் இன்னைக்கு நாள் வந்து நல்லா இருக்கும் போது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சைடு அப்போ ஹலோ எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வந்துருக்கு, அந்த உங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண ஓகேவா? அது போக அது வந்து வேறு சிட்டியில் தான் நடக்க போகுது, அதனால் நீங்கள் ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் எப்பயும் பண்ணுறதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோஸ் வந்து சியோல் வந்து கிங்யோங் கோலாக்கு வந்து போகிறாங்க. அப்புறம் அவனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஹீரோ படிக்கிற இடத்துல தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ ஹீரோவை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷோபோ ஷோபோ 2 பேர் ரெடியாக இருந்துக்கோங்க, நான் உங்களை தான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல 3 பேர் பேனலில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்ட் ட்ரிப்பில் மொத்தமாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சந்தோஷமாக இருக்காங்க. மற்ற 2 பேர் நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ எபிசோடு ஓப்பனிங் அப்போ இந்த மாதிரி அங்கே ஹீரோஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்கே இருக்க டிரைவர் வந்து நம்மளாம் வந்துட்டோம் எல்லாரும் இறங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு கேரக்டர் இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கிறாங்க. யாரும் தெரியாதா நம்ம ஹாஜினோட ஃப்ரெண்டு தான். நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லும்போது நீ இன்னும் தூக்க கலத்தில் தான் இருக்க, இதான் நம்மளோட ஸ்கூலோட லாஸ்ட் ட்ரிப்பு, அதனால் நம்ம என்ஜாய் பண்ண நீ வா அப்படின்னு சொல்லும்போது ஹாஜினோட ஃப்ரெண்டு வந்து வரேன் அப்படின்னு கொட்டாய் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து கெங் ஜங் சூக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து ஹாஜின் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொன்று சைடு பார்த்தா ஒரு இடத்துல வந்து சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் இதானே நம்ம ஸ்கூலோட லாஸ்ட் ட்ரிப்பு, ஆமாம் நம்ம எதுக்கு பாட்ரி கிளாஸில் இருக்கோம் அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது பார்த்தா எல்லாரும் பாட்ரி கிளாஸில் இருக்காங்க. ஆமாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்க தானே இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் வந்து நம்மளோட ஜோஜியான் வந்து இப்பெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத, இந்த இடத்துல நம்ம வந்ததே வந்து ஒரு கிரேட்டான விஷயம் தானே, அதை நம்ம என்ஜாய் பண்ண அப்படின்னு ஜோஜியான் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா அப்போ நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது சரி இது இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும் போல பார்த்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கிளே மாதிரி பண்ணி வச்சிருக்கா. அது போக இந்த ஸ்கூல் ட்ரிப்பு பார்ப்போம் நல்லா போதான்னு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோட அந்த கலை ஓவியம் இருக்குல்ல அதை யாரும் வந்து ரசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னது இது அப்போ சாக்காயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குப்பையெல்லாம் என்னால் வச்சுக்க முடியாது, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஹோலினஸ் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இவர் பேர் தான் பாட்ரி மாஸ்டர் டக்கோச்சின் சோய். ஸோ இவரை வந்து சோயின்னு கூப்பிடுவோம். அப்போ அந்த ஐயே பாட்டு அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து மாஸ்டர் சோ இப்போல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இது ஸ்டூடெண்ட்ஸ் நமக்காக வந்திருக்காங்க, நீங்கள் என்ன இப்படிலாம் உடச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கப்பட நம்ம ஹீரோ ஐயோ மெமரிஸ் அழகான மெமரிஸை சுக்குனூரை உடச்சிட்டாரு அப்படி ஹீரோ அழுதுகிட்டு இருக்கான். நான் அதுக்காக வரல, நான் இங்கே சக்ஸஸரை கண்டுபிடிக்க தான் வந்திருக்கேன், அதனால் இந்த மாதிரி குப்பை பொருள்லாம் எனக்கு தேவையில்ல அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து சொருக்குன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது சரி நம்ம ஹீரோ இருக்கும்போது அந்த இடத்துல அம்மா நீ என்னப்பா மேக் பண்ணியிருக்க அப்புறம் அந்த பாட்ரி மாஸ்டர் வந்து ஜோஜியான்ட்ட கேட்கும்போது நானா அப்படின்னு சொல்லும்போது இது நல்லா தான் இருக்குது, இது வந்து நேஷனல் ட்ரெஷர் நம்பர் 91 தானே, இது வந்து இந்த பாட்ரி ஃபிகர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா குதிரையில் ஒருத்தன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தா ஏதோ ஜார் மாதிரி இருக்குது, அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா அதெல்லாம் ஹிஸ்ட்ரியை சொல்ல ஆரம்பிச்சா நீங்களே தூங்கிடுவீங்க. ஓகே அப்போ நம்ம ஹீரோ வந்து இதை பார்த்து ஏதோ ரெப்ளிகா மாதிரி எப்படி நீ இது பண்ண, அது போக நீ யாருப்பா அப்படின்னு வந்து அந்த சோய் மாஸ்டர் கேட்குறாங்க. இதை சரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுவா நான் கொஞ்சம் பாட்ரி கிளாஸ் நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது அட்டன் பண்ணேன் அப்படின்னு நம்ம சோஜியான் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நீ என்னோட சக்ஸஸாக மாறிடு, நீ என்னோட சக்ஸஸாக மாறிடு அப்படின்னு வந்து அந்த சோச்சியான்ட்ட வந்து அந்த பாட்ரி மாஸ்டர் கேட்கும்போது நம்ம ஹீரோ என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வாட்டுக்கு அப்படி அது நீ உடக்கவே நீ பேசுகிறாம அதுக்கு எதுக்கு நான் ஏப்பரில் உடச்சா அப்படி ஹீரோ நடிச்சுக்கிட்டு தொங்கி போயிட்டான். சரி இந்த அப்புறம் ஃபீல்ட் ட்ரிப்பில் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் டைம் ஆகும்போது எல்லோரும் பசிக்குதே போகணும். ஆமாம் இந்த ஃபீல்ட் ட்ரிப்பில் வந்து என்ன சாப்பிட்றது இருக்குது, சரி இங்கே ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எப்போ எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் கேட்கும்போது சார் எங்களுக்கு பசிக்குது சார், ஆல்ரெடி லஞ்ச் டைம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது சரி அதுக்கு எதுக்கு வெளியே போகிறீங்க, நம்ம இங்கேயே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்ரி ஒர்க் ஷாப்பை காமிக்கிறாங்க. என்னது இந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் சாப்பிடணுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் உள்ளே பார்த்தா அந்த பாட்ரி மாஸ்டர் தான் உள்ளே வந்து பீஸா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பீஸா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்தாங்க நீங்கள் ஆர்டர் பண்ண பீஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப நன்றி, இந்த பீஸா ரொம்ப சூப்பராக இருக்கா மாஸ்டர் சோய் அப்படின்னு வந்து அந்த ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா எப்படி இருக்காங்க இதெல்லாம் என் கை பக்குவம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏன்டா என் பாட்டியை உள்ளே வைக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த நெருப்பில், பார்த்தா இவன் இதில் வந்து பீஸா மட்டும் உள்ளே வைக்கிறதுக்கு தகுதி
இருக்கா, என்ன நடந்துகிட்டு இருக்கு, நான் வாட்டுக்கு ஒரு கலையை பண்ணி தான் அது அலங்கோலமாக்கிட்டு இருக்காங்க அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து ஜோசியான் வந்து இது ரொம்ப அமேசிங்காக இருக்குல்ல அப்புறம் இந்த பீஸா பார்த்து சொல்லும்போது அந்த பாட்டி மாஸ்டர் வந்து நல்லா இருக்கா அப்படி என்னோட சக்ஸஸ் ஆகிற மாதிரி உனக்கு இந்த ரெசிபியை நான் சொல்லித்தரேன் என்ன சக்ஸஸ் ஆகிற மாதிரியா அவர் வந்து ஜோசியான் வந்து அந்த பாட்டி மாஸ்டர் பக்கத்தில் வந்து கேட்கும்போது நம்ம ஜோசியான் வந்து அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இன்னொரு சைடு பார்த்தா ஒரு மியூசியம் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் கொட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இப்போ சாப்பிட்டோன்னே அடுத்து மியூசியமா இந்த இடத்துல எனக்கு தூக்கம் தாண்டா வருது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது ஆமாம் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது அப்போ ஜோசியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹாஜினை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏது ஹாஜின் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஹாஜின் வாய்ஸ் கேட்டோடனே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் இல்லை அவன் இந்த கிரேட் டைம்லேயே எப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து எல்லா பொம்பளை பிள்ளையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹாஜினா அப்போ அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு க்ரௌனில் வந்து ஹாஜின் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கொரியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ராஜாவோட க்ரௌன் கூட வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நெட்டில் பார்த்தாலும் அது வரும். ஏன்னா நான் பார்த்துட்டு தான் அவங்களோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஆஜின் கேட்கும்போது ஆஜினோட ஃப்ரெண்டு வந்து இப்பெல்லாம் வந்து என்கிட்ட வந்து பேசாத நீ இதை சுற்றிட்டு வரதா எனக்கு எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஆஜினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே சுற்றி பார்க்க தானே வந்தோம் என்னதான் இது வந்து சுற்றி பார்க்க கொஞ்சம் நல்லா தான் தானே ஆனால் இதெல்லாம் யார் உண்மையாக வாங்குவோம் அப்படின்னு கேட்கும்போது இது நல்லா இருக்குது அதான் நான் வாங்குறேன் அப்படின்னு வந்து ஆஜின் சொல்லிட்டு இருக்காங்க. அது போய் இதை நீ ட்ரை பண்ணி இது லைட்டாக தான் இருக்குது இது பிளாஸ்டிக் தான் அப்படின்னு சொல்லும் போது ஆஜினோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு கத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ என்னடா நடக்குதுங்க ஆனால் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த க்ரௌன் வந்து அவன் தலையில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்போ நம்ம ஹீரோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சவுத் கொரியாவில் வந்து இருக்கிற ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ யாராச்சும் பார்க்கணுன்னா இது ஃபோட்டோ எடுத்து கூட பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அப்புறம் எல்லோரும் மியூசியம் போயிட்டு வந்ததுக்கு அடுத்து எல்லோரும் டயர்டாக இருக்காங்க. அதை பார்த்து அந்த சார் வந்து எல்லோரும் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்களான்னு கேட்கும்போது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கே சரி அப்போ ஒன்றும் பண்ணல டின்னர் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் அதனால் நீங்கள் ஜாலி எங்கே வேணால் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லப்போ எல்லோரும் சந்தோஷமாங்க ஒரு வழியாக வீட்டுதில் நம்ம எஸ்கேப் பார்க்கலாம் அப்படின்னு எல்லோரும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேளை ஏதாச்சும் வந்து இது குறும்பு பண்ணுறேன் அது பண்ணுறேன் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே சிஎல் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து சரி நம்ம வேணால் சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஜோதியானா போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரீ டைம் அப்போ எல்லோரும் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோஸ் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது டாபோ ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து உடனே போக முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போனோம் எனக்கு என்னமோ அதான் டோவின் தெரியுது கரெக்டு தானே அவன் தானே டோவின் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கால இவன் தான் வந்து ஹியோ ஷாபோ. ஸோ ஏற்கனவே சொன்னதான் அந்த அண்ணன் தம்பியும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து அந்த தம்பி கேரக்டர் அவன் அப்படி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் இன்னும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அது போக இந்த மாதிரி ஏக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது நீ சும்மா எடுத்தோடனே கவுத்தோடனே இந்த மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் வச்சுக்காத அப்படின்னு வந்து அந்த அண்ணன் கேரக்டர் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த தம்பிக்கு என்னன்னா இப்போ உடனே போய் அடிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நான் சார் இருந்தால் அவங்க ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அண்ணன் மேலே அந்த ஐஸ்கிரீம் சட்டையில் படுதா அப்படி படும்போது டேய் எவ்வளோ தைரியம் தான் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது சரி சார் நான் உடனே வந்து கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எங்கள் அண்ணாவோட ஃபேவரட் டிஷர்ட் ஆச்சு இதை போய் நீ இப்படி ஆக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சேவன் கடுப்பாக இருக்கா. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. வந்ததுக்கே ஒரு இதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏன்டா என்னைய பேஷண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ பேஷண்ட்டாக இல்லைன்னு சொல்லும்போது பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் காரனை மொத்தமாக ரத்தம் வர அளவு அடித்து பாத்ரூம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னொன்று சரி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இந்த ஏதோ காயின் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அது வந்து ஏதோ ஒரு சாப்பாடு ஐட்டம் போல் அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு நான் நினச்ச மாதிரி நல்லா தான் இருக்குது இது ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வரும்போது ஜாலியாக இருக்கா ஆனால் எனக்கு இதோட நம்ம பீஸா சாப்பிட்டா தான் சூப்பராக இருந்துச்சு அதுக்கடுத்து டெசர்ட் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து அவங்க சாப்பாடை பற்றியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ வந்து ஆமாம் இந்த மாதிரி போன வருஷம் அப்போ நான் வெறும் சாரோட உட்காந்துட்டு தனியாக சுற்றிட்டு தனியாக தான் இருந்தேன் யார் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை எனக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு. அது போக எப்போ இந்த மாதிரி மற்றவங்களோட எனக்கு ரூம் ஸ்விட்ச் பண்ணாங்களோ அப்போ அந்த இடத்துல என்னாலும் என்னை கேலி பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது மூஞ்சியில் வந்து கிறுக்கல் போடுறது பேஸ்ட்டை வந்து மீசையாக போடுறது அப்போலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போல்லாம் கண்ணை முழிச்சா இன்னும் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் வந்து அது பாஸ்ட் தான். ஆனால் அதை பார்த்தா எனக்கு இன்னும் கடியில் தான் வந்துட்டு இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் இப்போ நான். ஆனால் இருந்தாலும் அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டோவி நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வயசு வருது பார்த்தா நம்ம ஜோஜியா இருந்தால் எங்கே என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம அங்கே போகலாமான்னு கேட்குறேன். அதாவது இந்த இடத்துல வந்து கிங்யானில் வந்து ஒரு இடம் இருக்கா அந்த இடத்துல நம்ம போவோமா அப்படின்னு சொல்லும்போது என்ன இடம் நம்ம ஹீரோ கேட்கான் அதை குவாக் பைக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மண்ணில் வந்து இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்கள்ல பீச் பக்கி ரேஸ் இந்த கேம்லாம் விளாண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அந்த ஒரு பக்கி இருக்கும்ல அந்த இதுதான் இது. ஸோ இந்த இடத்துல இது இந்த பைக்ஸா இதுக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஓட்டலாமே அப்படின்னு வந்து நம்ம ஜோஜியான் சொல்கிறான். அப்போ வந்து அப்போ ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கு நம்ம ஹீரோ என்னன்னு பார்த்தா நிப்பாட்ட முடியல யாராச்சும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து தாடி வச்ச மாமா வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பைசைக்கிளே ஓட்டினது இல்லையா இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இது ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா இப்போ உங்கள் 2 பேருக்கு ஒன்றும் தெரியலனா நான் எப்போ பண்ணுறது பேசாமல் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துலாமா அப்போ அந்த மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு எதுக்கு மாமா சொல்கிறேன் லேட்டாக வரும் அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ அந்த சைடு வந்து ஆஜினி சரி அவங்க ஃப்ரெண்டு சரி எனக்கு தெரியாது இப்படியே போடல பையன் சொல்லுறோம் அப்புறம் வந்து ஆஜினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரப்போ நம்ம ஹீரோ சொல்லுவாங்க நீ ஆஜின் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாடி வச்ச மாமா வந்துக்கிட்டு இருக்காங்க. டோவி நீயா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் 2 பேருக்கு கேட்கவே தெரியுமா அப்படின்னு அந்த மாமா கேட்கும்போது தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது அப்போனா நல்ல விஷயம் அப்போனா நீங்கள்
நீங்கள் 2 பேர் 2 குரூப்பாக மாறிடுங்க, ஏன்னா எனக்கு டைம் வேஸ்ட்டு வந்து மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஓகே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு ஆஜினையும் அந்த ஆஜினோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஜோஜியனையும் வந்து பேர் பண்ணி விட்டுறாங்க. அது போக உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமில அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏற்கனவே லெசன் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஜோஜியான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோ வந்து அப்பனா ஸ்வாப் அப்போ ஆஜினோட வண்டி ஓட்ட போகிறா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, அப்பா டோவி நீ வண்டி ஆகல இன்னைக்கு நல்லா இருக்கும், என் கூட ரைட் பண்ண வரியா அப்போ வந்து நம்ம ஆஜின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து தேங்க்யூடா மாமா அப்படி கத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த இடத்துல வந்து அங்கிள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கிள்னா என்ன மாமா தானே அர்த்தம், அதனால அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் அப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் ஆஜினு வேகமாக போயிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஆஜின் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஹார்ட் பீட் அப்படியே லேப்டாப்னு துடிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த லேப்டாப்லேயே வந்து வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்கா. வேகமாக ஓட்டு அப்படி பின்னாடி ஆஜின் கத்திக்கிட்டு இருக்கும்போது, ஆஹா இப்போயே போனால் அவ்வளோதான். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா, டோவின் நீ இதில் நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கு டோவின், எதோ நம்ம ரேஸ் ஓட்டுற மாதிரி இருக்கு. அப்போ நான் ஆஜின் சொல்லும்போது, ரேசிங்கா என் ஹார்ட் பீட்டே அப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆஜின் வந்து என்னன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, அவன் இப்போ நான் அவன்ட்டு என்ன சொன்னேன் எனக்கு ஒன்றுமே வந்து தெரியல, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த எதிர்காத்து நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப க்ளோஸாக இருக்க, பிரெயின் ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சில பேர் இருக்காங்க, எவ்வளோ பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கான்னு. ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க போல். சரி பேசாமல் அவன் பாய் ஃப்ரெண்ட் திருடலாமா அப்படின்னு சில பசங்க வந்து ஆஜினை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுப்பா ஆஜின் வந்து வேறு ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க போல், ஏன்னா இந்த ஏரியாலே பார்த்ததுலே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஆஜின் வந்து மொதல் நம்ம வந்து இந்த பிசி ரூமில் பார்த்தா, ஆனால் இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கோம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல டோவின் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அப்படியான்னு கேட்டுட்டு இருக்கேன். அது உண்மை தான், நான் வந்து அவன் மண்டை டாயா மரம் வச்சு நங்குன்னு ஒரு அடி அடித்தேன். ஆக்சுவலாக அவன் மனசை கவரணும்னு பார்த்தா கடைசி அவனோட எனிமையாக மாதிரி இருப்பேன். அது எவ்வளோ பெரிய இது தெரியுமா, இந்த சிஸ்டர் அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, பிரெட் வாங்குறீங்களோ, பிரெட்டு ஃபேமஸான பிரெட்டுங்க, பிரெட்டு வாங்குறீங்களோ அப்படின்னு அந்த சைடு கூவிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து சரி இந்த இதில் வந்து ஒன்றா போயிட்டுருக்கோம், அதை இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதனால் இந்த தடவையாச்சும் அவருக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுப்போம் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது, எப்பா பிரெட்டு வாங்கப்பா அப்படின்னு வந்து அந்த சைடு வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஆஜின் ஒரு விஷயம் தெரியுமா, நீ வந்து சூரியன் மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்க, அதை பார்த்தா நானும் உனக்காக எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ இங்கே ரொமாட்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா ஆஜினோட மூஞ்சியில் மாற்றி வர மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஐயோ நான் வேறு ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மன்னிச்சிடும் ஆஜி, நான் வந்து இந்த வேலை நீ வந்து ஹேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை டோமின், எனக்கு வந்து இந்த மாதிரி லாட் சவுண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நான் வேகமாக போகிறேன். அப்போ நம்ம ஹீரோ வேகமாக போயிட்டு இருக்கான். அப்படி இன்னொன்று சைடு பார்த்தா ஆஜி நீ ஃப்ரீயாக இருக்கியா, உனக்கு வந்து இப்போ ஃபீலாக நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து பதவிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம பேசுகிறது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை நல்லா தான் இருக்கேன் அது போக அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அப்புறம் நீ வந்து நாளைக்கு வந்து இந்த நைட்டு ரீக்ரியேஷனுக்கு வந்து ஓகேவா இருப்பியா, ஏன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக லவுடெல்லாம் இருக்குமே, ஸ்பீக்கர்லாம் இருக்குமே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ அடுத்த டைம் அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போது அதுக்கான ஒரு ஸ்பீக்கர்லாம் இருக்க போது அது ஆஜினுக்கு சேராது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் அது அந்த இடத்த விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆஜின் சொல்கிறேன். அப்படியா, அப்போ நீ என்ன பண்ணுவ அந்த இடத்த விட்டு போனோன்னா அப்படின்னு கேட்கும்போது, அதுவா எனக்கு சரியாக தெரில, பேசாமல் இந்த இடத்துல தனியாக எங்கேயாச்சும் வாக் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் அப்போ நம்ம ஆஜின் வந்து தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக இது கொஞ்சம் ஷேம் தான், ஏன்னா வந்து மார்னிங்குள்ளே நம்ம திரும்பி கிளம்பி போயிடும், எனக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி குட்டான ஸ்பாட்லாம் பார்க்க முடியலையேன்னு கொஞ்சம் இதாக இருக்குது அப்போ ஆஜின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, அப்போ நான் வந்து நீ வேணா உன் ஃப்ரெண்டோட இந்த மாதிரி போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அவள் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்து நம்ம ஜோஜியான் வந்துட்டான். 2 பேர் நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஜோஜியான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா அந்த ஆஜினோட ஃப்ரெண்டை வந்து நம்ம ஜோஜியான் வந்து அப்படியே கையில் தாங்களாக கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நாங்கள் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு போயிருந்திருப்போம், இப்போ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு அந்த பொண்ணுக்கு லப்டப்புன்னு இருக்கு. நம்ம ஜோஜியானை பார்த்தோன்னே அப்போ அந்த சைடு என்ன ஆச்சுன்னு பார்த்தா இந்த மாதிரி 2 பேரும் அந்த வண்டியில் போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தண்ணியில் போயிட்டு இருக்கும்போது, ஜோஜியான் நீ கரெக்டான வழியிலேயே போகிற, ஆனால் நீ நல்லா வண்டி ஓட்டுறப்பா, நீ சூப்பராக பண்ணுற அப்படின்னு வந்து அந்த ஆஜினோட ஃப்ரெண்டு சொல்லும்போது அவன் ஜோஜியான் வந்து இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், வேறு எல்லா கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு யோசனை வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தண்ணியெல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த ஃப்ரெண்டு மேலே படும்போது தண்ணி படுது அப்படின்னு சொல்லும்போது, இது கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும், ஆனால் நீ கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வண்டியில் வந்து ஒரு கல் ஏறி அந்த வண்டி ஷேக் ஆகுது. அப்போ வந்து அந்த பொண்ணு அப்படியே விழுகும்போது நம்மளோட ஜோஜியான் என்ன பண்ணுறேன்னா அந்த பொண்ணு விழுகிறக்குள்ள அப்படியே கைத்தாங்களா பிடிக்கிறேன், உனக்கு ஓகேவா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த நேரம் அப்போ தான் முதல் பார்வையில் வந்து அவளுக்கு லவ் வந்துருச்சு நம்ம ஜோஜியான் மேலே. அப்படியே ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும்போது உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சா அப்படின்னு நம்ம ஜோஜியான் கேட்டுட்டு இருக்கான். அப்படி இந்த சைடு பார்த்தா வண்டி ஒரு சைடில் விழுந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த பொண்ணு வந்து ஒன்றும் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து இன்னொன்று இடத்துல பார்த்தா அதான் ஆச்சு அப்போ நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஜோஜியான். ஆமாம் அப்புறம் அவளுக்கு ஆள் கொஞ்சம் இதாகிடுச்சு, அதான் நான் தூக்கிட்டு வர வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு என்னால் நம்பல, நீ அப்படியே வந்து ஏதோ பிரின்சஸ் தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, நீ கொஞ்சம் போல்ட்டாக தான் இருக்க ஜோஜியான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அட இதே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தது அப்போ நம்ம ஜோஜியான் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ நான் வந்துட்டு நான் எக்கச்சக்கமாக நான் கற்றுக்கணும் போல ஜோஜியாரு அப்படின்னு கேட்கும்போது
இருக்கும்போது நான் தான் சொல்கிறேன் அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஏதோ ஒன்று நம்ம அப்படியே இந்த இடத்துல அப்படியே நைஸாக ஒரு இடத்துல வந்திருக்கோம், இந்த இடத்துல அப்படியே போகலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த ஜேஜோ ஐலாண்டுக்கு இன்னும் போவே இல்லைல்ல, அதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜேஜோ ஐலாண்டு எத்தனை பேர் கொரியன் ட்ராமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இல்லைனா லைஃப் டேஞ்சரிங் அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஜோஜியானா ஆமாம் அது போக இந்த ரூம் நல்லா இருக்கலாம் பார்த்தா பெரிய ரூமாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அப்படியே பேனு படுத்துறான். அப்பா இன்றைக்கி நான் ரொம்ப நாள் ஓடிட்டேன், எவ்வளோ இதாகிடுச்சு, ஹார்ட்டெல்லாம் லப்பு லப்பு லப்புன்னு துடிச்சு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல என்ன டேவிட் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம் அது போக நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபீல்ட் ட்ரிப் இருக்குல்ல அதை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காமிக்கும் போது இந்த மாதிரி இந்த இடத்துல தான் வந்து இந்த சிலிக்கா கிங்டம் இருந்துச்சு, இங்கே தான் ரூல் பண்ணாங்க, அவங்களோட டோம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து எல்லா இடத்துக்கு போயிட்டு அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, குரூப் ஃபோட்டோ. நம்ம ஹீரோவும் ஜோஜியானோ ஒன்றா நின்று அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கலாம். அதாவது அந்த ஏரியாவில் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டுக்கலாம், அப்படி வந்து வாடகைக்கு போட்டிருக்காங்க போல். அப்போ வந்து நம்ம ஆஜின் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆஜினோட ஃப்ரெண்ட் வந்து சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் அப்போ என்னாச்சு நீ டிஸ்டர்ட் ஆகிட்டா அப்படின்னு ஆஜினோட ஃப்ரெண்டு கேட்கும்போது அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறாங்க. யாரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம ஆஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஆஜினை யாரோ நோட்டு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் கரெக்டாக அங்கே யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி கிளாஸ் போட்டு இந்த மாதிரி பார்க்குறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு அதை விட்டுறாங்க. ஸோ அது பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் 2ஆம் நாள் அப்போ இந்த மாதிரி மியூசியம் ட்ரிப் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு தான் போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் அப்படின்னு வந்து நம்ம ஜோஜியானோ ஒத்துக்கிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு பஸ்ஸில் வந்து யோபோஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நம்ம ட்ரை பண்ணலாமா, அது போக வந்து இதெல்லாம் ஒன்றுமே பண்ணல, இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் அந்த தம்பிக்காரன் கேட்கும்போது அந்த அன்னைக்காரன் வந்து இன்றைக்கி நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியே இன்றைக்கி நைட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் அப்போ நல்லா சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்கு, என்னென்னு பார்த்தா அங்கே நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து நம்ம ஹீரோ சொன்னால் அந்த ரீக்ரியேஷன் எல்லாரும் இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அடுத்து கேர்ள்ஸ் டான்ஸ் பண்ணுங்க அப்புறம் அந்த சேர் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கிட்ட எல்லாரும் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தா அந்த சேர் வந்து இங்கே வர பசங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது பசங்களும் குழுக்குலமாக இருக்காங்க. அப்போ நமக்கு அப்போ எனக்கு எல்லாம் கத்திட்டு இருக்கும்போது அது வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருந்தவங்களாம் கண்ணில் வந்து கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கடைசியில் ஒரு ஆள் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சரி பாய் ஃப்ரெண்ட்லாம் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோ சிங்கிளாக இருக்கதே வந்து ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுறது, ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது, அதில் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தால் மட்டும் தான் அந்த இடத்துல வந்து உட்காரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஜோஜியான் அப்படின்னு சொல்லும்போது ஜோஜியார் கடை அவன் எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜோஜியார் அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஜோஜியார் ஷாக் ஆகிட்டு இருக்கா. சாரி உன்னை இந்த மாதிரி கூப்பிட்டதுக்கு பார்த்தா இந்த மாதிரி ஹாஜிரோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு வச்சுருக்காங்க, ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல உங்கள் பேரை ரிவீல் பண்ணுறாங்க. இவங்க பேர் தான் ஹாஜிரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா மின்னியும் சோயின்னு போட்டிருக்கு. ஸோ உங்கள் பேர் சோயின் தான் போட்டிருக்கு, நான் உங்களை வந்து சோயினை கூப்பிட்றேன். இவங்களும் வந்து இந்த டான்ஸ் கிளப்பில் வந்து ஒரு மெம்பர், அதுக்காக தான் டான்ஸ் பண்ண வந்திருக்காங்க. நம்ம ஜோதியான வந்து அப்படியா அப்போ நான் உட்காந்தா மட்டும் போதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன நடக்கும் போதுனே தெரியல. அப்போ ஜோதியா நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த நேரப்ப இதெல்லாம் நான் மேலடா அவன் மட்டும் எப்படாக போய் என்ஜாய் பண்ணலாம், நான் மட்டும் இங்கே தனியாக சிக்கலாக இருக்கு, இதெல்லாம் என்னடா நாய் அப்போ நம்ம வைக்கிற அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் இதையும் வெளியே சொல்ல மனசில் குமுறிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு நான் வருது, ஆமாம் இந்த மாதிரி டான்ஸ் போனால் இந்த மாதிரி அவள் இருக்க மாட்டாளா, அவள் எங்கேயோ தனியாக நடக்கிறேன்னு சொல்லியிருந்தால, அப்போ அவள் ஃப்ரெண்டு இங்கே இருக்கானா, அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்து கம்பெனி கொடுக்குறக்கா போகிறான். அப்போ அந்த நேரம் அப்போ நம்ம ஹீரோ நடந்து வந்துக்கிட்டே இருக்கா. அவள் இந்த மாதிரி டூமுக்கு தானே வரேன்னு சொல்லியிருந்தா, இது கொஞ்சம் நைட்டு க்ரீப்பியாக தான் இருக்குது, ஆனால் அவள் இங்கே சேஃபாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், பேசாமல் அவளுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் ப்ளூ கலரில் ஒரு ரே மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அதை மிதிச்சோன்னே டிங் டாங் நீங்கள் ஈவெண்ட் டஞ்சருக்கு வந்துட்டீங்க, இந்த கிம் டோமுக்கு வந்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது இந்த இடத்துல டஞ்சனா ஈவெண்ட் டஞ்சனா அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. ஆமாம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, இதை நீங்கள் உடனே இது பண்ணணும், உங்களோட எனிமீஸ் எல்லாம் நீங்கள் டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது என்னடா வந்திருக்கு அப்படி ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வேகமாக யாரோ வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு குத்துறாங்க, நம்ம ஹீரோ அதை டிஃப்ளேட் பண்ணுறான். நான் நம்பலை, இந்த மாதிரி நீ வந்து எல்லாத்தையும் தடுப்பண்ணு, அது போக இது ரொம்ப ஈஸியாகிடுச்சு, நீ அவங்க இடத்த விட்டு வெளியே வந்துட்டால எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்னைக்கார வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அதை டிஃப்ளேட் பண்ண யாரா நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னொருத்தர் வந்து நம்ம ஹீரோ அடிக்க வரான். நீ நல்லா தான் வந்திருக்க, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, அது போய் இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் லொக்கேஷனை நீயே பிக் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நீ முடிக்கிற. அப்போ அந்த தம்பிக்காரன் சொல்கிறான், நீங்களாம் யார் எதுக்கு என்னை வந்து அடிக்கிறீங்க, அப்போ அதை பற்றிலாம் உனக்கு தேவையே இல்லை, இந்த இடத்துல நாங்கள் வந்ததுக்கு காரணம் உன் கையை வந்து மொத்தமாக இழுத்து உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோட அது சுற்றி முற்றி பார்க்குறான்னு பார்த்தா இந்த இடத்துல யாரும் இல்லை. அது போக நீங்கள் 2 பேர் தானே நான் அசால்ட்டாக முடிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தம்பிக்கார பின்னாடி வந்து அடிக்க வந்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அவனோட எபிலிட்டி வச்சு ஒரே அடி தான் பார்த்தா கேப் சாப் அதை அப்படியே பறந்து போய் சரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஈவெண்ட் டஞ்சன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல, அப்போ இதுதான் எனக்கு போனஸ் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது அன்னைக்கிற அப்படியே ஷாக்கை பார்த்துட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோ என்ன நீ ஒருத்தன் தானே அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா. முடிச்சதுக்கு நான் அரினா போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோட இந்த சாப்டர் முடியுது.
Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹகைஸ் நான் தான் உங்களோட மிஷன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ரியாலிட்டி கோஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்து பார்க்க போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் மறக்காம பார்த்துருந்துங்க அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஸோ வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வீடியோ போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் 1/2 மணி நேரம் வீடியோ போட சொன்னீங்க. நான் 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரமாக மாற்றிட்டேன். அதுக்கே வந்து இப்போ எனக்கு ஓவர் டைம் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. அதோட சிஸ்டம் வந்து சரியில்லை. ஏன்னா 1/2 ஹவருக்கே நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல டிவைஸ் வாங்கினேன்னா உங்களுக்காக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் லைக் பண்ணிட்டு கொஞ்சம் உங்கள் வியூஸை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. மற்ற எதுவுமே வேணாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி வாக்கோ பிரதர்ஸ்னால் யாரும் அவங்கள பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க 2 பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்க கையில் கிடச்சாங்கன்னா அவங்களோட 2 சைட்லேயே ஒருத்தவங்க கையை பிடிச்சி காலை வச்சு மிதித்து அவங்க கையை வந்து டிஸ்லோகேட் பண்ணிடுவாங்க. அதாவது ஆப்பனண்ட்டோட கையை. ஸோ அந்த ஏஜென்சியில் யார் சொன்னாலும் அவங்கள வந்து இது பண்ணிவிடுவாங்க. இந்த ஜெண்டர் பயாஸ் இந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பையனாக இருந்தாலும் அடிப்பாங்க, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அடிப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்க கையில் கை குழந்தை இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஒர்க் வந்துச்சுன்னா அந்த ஒர்க்கை முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கில்ட்டு கூட கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ தான் அவங்க. வந்து ஒரு வயசான அடிச்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு அம்மாவை அடிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா ஒருத்தர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஹனி அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ளே, யாரா நீங்கள், யாரும் அவங்களுக்கு காமிச்சு விட்டா அப்படின்னு ஒருத்தர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஆப்பனண்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கவலை இல்லை, அவங்கள வந்து ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமாக வந்து எல்லாத்தையும் அடிச்சு, அதாவது கொலை பண்ணுற அளவு அடிச்சுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விட்டா அவங்க செத்துருவாங்க. அந்த மாதிரி தான். அது போக அவங்க மிஷினை என்றைக்குமே அவங்க விட்டதே கிடையாது, தோத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டில் பார்த்தா அந்த தம்பி கீழே விழுந்திருக்கான். நம்ம ஹீரோக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிம்டோமா, அப்போ இந்த டஞ்சன் கொஞ்சம் ஃபங்க்ஷனாக நேம் தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த அண்ணுக்காரன் வந்து தம்பியே அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது, நான் இம்ப்ரெஸ்ஸாக இல்லை, உன்னோட தம்பியா அப்போ நம்ம ஹீரோ கேஷெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் இந்த சைடு வந்து அப்போ நீங்கள் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சு, அப்போ நீங்கள் ட்வின்ஸு நான் நினச்சேன், அப்போ நீங்கள் ட்வின்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அந்த அன்னைக்கார அமைதியாக இருக்கா. நீ பேச மாட்ட போல அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ வேகமாக அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி அடிக்க வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல நான் முடிக்கணும் போல அப்படி அடிச்சு அதுக்கடுத்து உன் தம்பியை தான் நான் முடிக்க போகிறேன்னு சொல்லும்போது, இப்போ எனக்கு புரியுது ஏன் நீ இவ்வளோ காமாக இருக்கேன்னு, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கல அப்படின்னு சொல்லும்போது, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரகில் பார்த்தா தெரியும், அவன் கை நடுங்கிட்டு இருக்கா. அதாவது ஹீரோட அந்த பஞ்சை ஹோல்ட் பேக் பண்ணும்போது, சரி அப்போ நான் இன்னும் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தே காமிச்சா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த 1000 பஞ்ச் அட்டாக் இருக்குல்ல, அதை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த தம்பிக்காரன் வந்து நம்ம ஹீரோ வந்து அடிக்கிறான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோட ஸ்கில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிற யாராச்சும் வந்து உள்ளே வந்து இன்டரப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்கில் வந்து இதாயிரும். அப்போ அந்த சைடு வந்து அப்போனா நீ என்ன விளையாட நினச்சி, ஆனால் நம்ம எல்லாரும் சிமிலராக இருக்கும்ல, நீ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கல, என்னோட பிரதர் மாதிரி நீ கொஞ்சம் இதாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடி நடிச்சுக்கிட்டு அந்த தம்பிக்காரன். அது போய் நீ எவ்வளோ இதாக இருக்க, வா அடின்னு சொல்லும்போது அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பிஸ்ஸாக போயிட்டான். அப்போ அந்த தம்பிக்காரனை அடிக்கும்போது ஒரு தடவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரனை வந்து கேப் ஷாப் வச்சு அடிக்க போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பின்னாடி இருந்து அந்த நல்லக்காரன் வந்து ஒரு எத்துறான். நம்ம ஹீரோ அப்படியே ஸ்ட்ரகிள் போய் விழுகிறான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோனால எபிலிட்டி யூஸ் பண்ண முடியல. ஏன்னா எபிலிட்டி யூஸ் பண்ணும்போது யார் வந்து நல்லா தடுக்கக்கூடாது. அப்படி தடுத்தாங்கன்னா நம்ம ஹீரோக்கு அந்த எபிலிட்டி வந்து ஒர்க் ஆகுது. அப்போ அந்த அன்னைக்காரன் வந்து, இங்கே பாரு தம்பி, ஒழுங்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணு, சும்மா தொண பேசாத, அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணோம், கார்டு எப்பவுமே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த தம்பிக்காரன் வந்து, அதான் அடிக்கிறதானே நம்ம பிளான், அப்புறம் என்ன கார்டு வச்சுக்கணும், கார்டு எடுக்கக்கூடாது, போய் அவனை அடிச்சா போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுப்போ நீ பார்க்கல, நான் இப்போ தான் நான் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணேன் அப்படின்னு வந்து அந்த தம்பிக்காரன் சொல்லிட்டு இருக்கான். அது இப்போ அடித்தாலே பல்ல எனக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கு, விட்டு என் பல்ல வெளியே வந்துருப்போம் அப்படின்னு தம்பிக்காரன் சொல்லிட்டு இருக்கான். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இவனை முடிச்சதுக்கடுத்து நம்ம அடுத்த வேலையை பாப்பா அப்படின்னு வந்து அந்த தம்பிக்காரன் சொல்லிட்டு இருக்கும்போது, ரொம்ப பேசாத, நம்ம போய் அவனை அடிப்போம்னு சொல்லிட்டு 2 பேர் வேகமாக வந்து 2 சைட் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த தம்பிக்காரன் வேகமாக போயிட்டு இருக்கான். முடிச்சா நீ ஆடுறா, ஃப்ரண்ட்டில் வந்து ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தம்பிக்காரன் பின்னாடி வரான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அழகாக ஒரு கேப் சாப் யூஸ் பண்ணுறான். அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த அன்னைக்காரன் வந்து எப்பயுமே இந்த மாதிரி பிளான் போட்டு அடிச்சா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பார்த்தா ஹீரோட மண்டையில் ஒரு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அடிச்சிட்டானு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க, ஆனால் நீ எப்படி வந்து அடிக்கிறேன்னு பார்ப்போம், உன்னோட ஆன்சர் நான் வந்து கொலையாக்குற, நீ மூஞ்சி நல்லா இருக்கல, அதை அடிக்கிற அப்படி வந்து சைக்கோத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோட மூஞ்சி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனால வந்து 2 பேரும் சமாளிக்க முடியல. ஏன்னா 2 பேர் 2 சைடு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் 4 பேரை மல்டிபிள் கைஸை வச்சு அடிச்சிருக்கேன், ஆனால் இந்த இடத்துல பார்த்தா இப்போ தான் எனக்கு புரியுது, இவங்க டீம் ஒரு கூட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து ஏதாச்சும் இது பண்ணணும், இவங்க டீம் மாதிரி போனாங்கன்னா அப்போ நான் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல கால் வச்சு ஒரு எத்திக்கிட்டு இருக்கான். அப்படி எத்தும் போதே இன்னொன்று சைடு பார்த்தா தம்பிக்காரன் வந்து நம்ம ஹீரோட செஸ்ட்டில் அடிக்கிறேன். நீ அவ்வளோ ஸ்பீட் இல்லை போலே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பிரைன் ஸ்பாட்டில் அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் பின்னாடி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க பேண்ட் வேணும் சிம்பிளாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே. அப்போ நம்ம ஹீரோ வந்து அட்டாக் கூட ப்ராப்பராக இறங்க முடியலன்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது, அண்ணா நீ எனக்கு இது ஓன் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா நான் உன்னை காப்பாற்றிருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது,
அவன் இன்னும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட என்ன அட்டாக் பண்ணாடா, அது போக நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு, நீ இவ்வளோதானா அப்படின்னு வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் அவுட் ஆயிடுவேன். இது வந்து அந்த ஷேக்கிங் மான்ஸ்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தா இவங்க வந்து இண்டிவிஜுவலாக அவ்வளோ பெரிய ஸ்கில் கிடையாது, ஆனால் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது 2க்கு ஒருத்தானா அட்டாக் வர பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கவர்டான மூவ்ஸை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு தானே உங்கள் மேலே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் ஒரு கிரிட்டிக்கல் அடி பட்டா அவங்க வந்து அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் எம்ப்ரெஸ்மெண்ட் இல்லை, இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சடையில் நான் வின் பண்ணி ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ரொம்ப அது அண்ணன் தம்பி வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அண்ணா கேள்விப்பட்டியா, அவன் நம்மளை வந்து எம்ப்ரெஸ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான், நம்ம 2 பேர் அடிக்கிறது வந்து அவனுக்கு இதாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது லூஸாக தானே இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒழுங்காக வந்து அடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அடிக்க போயிட்டு இருக்காங்க. உன்னோட சின்ன தம்பி ரொம்ப அணைங்க இருக்கா, அவனை நான் முதல்ல முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த தம்பி அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். இந்த இதில் அட்டாக் நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ராங் ஒரு அட்டாக் பண்ண போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேப் சாப் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த அன்னைக்காரன் வந்து அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்து முன்னாடி கேப் சாப் யூஸ் பண்ணாமல் அப்படியே பின்னாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அந்த அன்னைக்காரன் வந்து அப்படியே பின்னாடி வந்து டக் பண்ணி அவனோட காலை வச்சு நம்ம ஹீரோட காலில் வந்து இந்த பேஸ்மெண்ட்டில் அடிக்க போயிட்டு இருக்கான். நீ என்ன நினைக்கிற, இதை நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நீ அவனை முடிக்கிற சரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த தம்பிக்காரன் வந்து அடிக்க வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ டக்குன்னு ஜம்ப் பண்ணுறான். பார்த்தா ஃபால்கன் ட்ராப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி யூஸ் பண்ணும்போது எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அந்த சொக்கா இருக்குல்ல, அதாவது அந்த குட்டி அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அட்டாக் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மூஞ்சி அந்த இடத்துல ஒரு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சட்டையை வேற அவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் பின்னாடி சறுக்கி வந்துக்கிட்டு இருக்கான். அப்பனா இது போதும் போல, அடுத்து உன் மூவ் ஈஸியாக எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, இந்த தடவை உன்னோட 2 கையை உடச்சா நீ அடுத்து என்ன பண்ண போறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோட 2 சைடு 2 பேரும் கையை பிடிச்சி இருக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நம்ம ஹீரோட 2 கை வந்து டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லலை, உன்னோட பெயினை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். 1 2 3 அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணுறான். பார்த்தா 2 பேர்னாலே வந்து இழுக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. என்ன நானும் நீங்கள் கவர் தாண்டா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உங்களை 2 பேரும் இந்த இடத்துல டேக் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த ஸ்மாஷ் அட்டாக் இருக்குல்ல, அதை 2 பேரும் பிடிச்சி 2 பேரும் நசுக்கி இழுத்து போடுறான். அப்படி போடும்போது 2 பேரும் அப்படியே பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன என் கையை உடைக்கிறீங்களாடா சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அது போக நீங்கள் நினச்ச மேலே இது நடக்காதரா நீ அப்படின்னு ஹீரோ வந்து அந்த இடத்துல திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சைடு வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ ஆமாம் இந்த அண்ணன் கேரக்டர் தானே அண்ணே, இவன் தானே பார்த்தா பெரிய மாதிரி இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அப்போ பின்னாடி வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து சவுண்டு கேட்டுட்டு இருக்கு, அதில் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது இது? அப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்த்தா இந்த மோட்டர் சைக்கிள் எப்போ அங்கே வந்துச்சு, இது எப்போ வந்துச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது போக இப்போ என்கிட்ட அவ்வளோவா பவர் கூட இல்லை இந்த பொசிஷனில். ஸோ அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது என் தலை ரொம்ப வலிக்குதே அப்படின்னு அந்த தம்பி கேரக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன திரும்பி எந்திரிக்கிறாங்க. அப்போ இன்னொரு தடவை நான் அடிக்கணும் போலே. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த சைடு அப்போ நீ ஏற்கனவே வந்திருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து அப்போ அந்த அன்னைக்காரன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த வேக்கோ பிரிக் பிரதர்னு ஒருத்தர் இருக்கால, வீலுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்புறம் இந்த சின்ன தம்பி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சும்மா வந்து பேஷண்ட்டாக இரு, இந்த மாதிரி போகாத அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துருக்கும்ல. ஆனால் எனக்கு அந்த டோமினோட சண்டை பண்ண ரொம்ப இதாக இருக்குது, நான் இப்போயே சண்டை போடுறேன் அப்படின்னு அந்த தம்பிக்காரன் சொல்லியிருப்பான். நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அண்ணன்காரன் சொல்லியிருப்பான். ஏன்னா அப்போ தான் வந்து இன்னும் ஒரு கேரக்டர் இன்னும் வரல, இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு தான் நம்ம சண்டை போடணும் அப்படின்னு கேட்டிருக்கும்போது அந்த அண்ணன்காரன் என்ன சொல்லியிருப்பான், இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சொல்லியிருப்பான். ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு கேரக்டர் வரதுக்கு தான். அது யாருன்னா இந்த மாதிரி இந்த 2 பேரோட ஒரு அண்ணன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், ஆனால் அவங்களுக்கு ஒரு லெசன் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து சண்டை போடுறதுக்கு இவ்வளோ ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல காமிக்கிறாங்க. மொத்தம் அந்த வாக்கோ பிரதர்ஸில் 3 பேர் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட கையை பிடிச்சிருப்பாங்களே, அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ தான் வந்து ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு கண்ணா அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் அப்போ இந்த மாதிரி மிங் சோ இருக்காங்களே, அவங்க டான்ஸ் ஆடுறதோட சேர்த்து மற்ற எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோமோ அங்கே இருக்க ஆடியன்ஸ் ஃபேன் பாய்ஸ் எல்லாரும் வந்து கிளாப் தட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து நம்மளோட ஹீரோ இருக்கால, ஐ மீன் செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஜோஜியர், அது வந்து இவர் ரொம்ப க்ளோஸாக இருக்காளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என் ஹார்ட் வந்து ரொம்ப துடிக்குதே அப்போ ஜோஜியர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா இந்த மாதிரி சோய் வந்து நம்ம ஜோஜியான் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது டான்ஸில் ஒரு பார்ட் தான், பட் அவங்களுக்கு கொஞ்சம் எம்பரேசிங்மெண்ட்டாக தான் இருக்குது. இந்த சைடு அவங்க கொஞ்சம் ப்ளஸ் ஆகிற மாதிரியும் நம்ம ஜோஜியார் வந்து நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்க்கும்போது 2 பேரோட ஒரு பெரிய அண்ணன் இருக்கான். அவன் என்ன சொல்கிறானா, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது என்ன தெரியுமா, சில புள்ளிஸ் வந்து என்கிட்ட காசு வாங்க பார்த்தாங்க, அதை அவங்களுக்கு கொஞ்சம் லெசன் பண்ணுவேன்னா அதை கொஞ்சம் இல்லை ஒரு லெசன் சொல்லிட்டு வந்து, ஆனால் அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல இது இப்போ நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவன் இப்போ நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது
சரி இப்போதான் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு கண்ணா அப்போ நான் அந்த சைடு அவன் சொல்ல நம்ம ஹீரோ வந்து அப்படி யோசிக்க இன்னொரு சைடு பார்த்தா டே போய் சொல்லாதடா சும்மா ஊர் சுற்றிட்டு அப்புறம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு புள்ளி இது பண்ணே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ தம்பி கரை இருக்காள் அதாவது இருக்கலே ரொம்ப யங்கஸ்ட் தம்பி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அது நீயே யோசிச்சு பாரு இந்த சிஓல்லேருந்து இந்த ஜிங்யாங்குக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா நீங்கள் 2 பேர் பஸ்ஸில் வந்துட்டீங்க நான் பைக்கில் வரணும்ல பைக்கில் ஒரு தூரம் வர வேணாம் இடையில ஒரு பிரேக் எடுக்க வேணாம் அப்படின்னு வந்து அந்த அண்ணன்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ இந்த தம்பியோட ஒரு அண்ணன் இருப்பார்ல அதாவது இந்த சைடு 3 பேர் இருக்கிறனால நான் கொஞ்சம் ஒரு இது சொல்லிடுறேன் என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு தம்பி செகண்ட் தம்பி தேர்ட் அண்ணன் அப்படி வச்சுக்கிறேன் ஸோ இந்த செகண்ட் தம்பி என்ன சொல்கிறான்னா இது ரொம்ப ஏதோ பெரிய அண்ணன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா ஏதோ பிரேக் வேணுமா பிரேக்கு ஏன்னா உனக்கு வரதுக்கு என்ன இவ்வளோ நேரமா அப்புறம் அந்த செகண்ட் தம்பி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நீ என்னன்னா உங்கள் அண்ணனே வந்து குறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க என்னடா ஏன்னா நான் வந்து வெறும் மிடில் ஸ்கூலில் கிராஜுவேட் ஆனனால நீ என்னை அப்படி பார்க்குற எவ்வளோ அப்செட்டாக இருக்குது தெரியுமா அப்புறம் அந்த பெரிய அண்ணன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு அந்த குட்டி தம்பி இருப்பால என்ன நீ என்ன ரொம்ப அரசாக பேசிக்கிட்டு இருக்க அது ரொம்ப ஆசை இருக்குது தெரியுமா இப்போலாம் நம்ம அண்ணனை பற்றி இப்படி பேசலாமா அப்போ அந்த குட்டி தம்பி சொல்லிட்டு இருக்கும்போது டெய்லி நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்புறம் அந்த 2ஆவது தம்பி சொல்லிட்டு இருக்கான் ஆமாம் நீங்கள் ஏதாச்சும் இந்த 3 பேர் ஏதாவது மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே வரீங்களா நீங்கள் ஏதாச்சும் டிட்டோ காப்பியா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கேன் நாங்களாம் ட்ரிபிள் டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பெரிய அண்ணனோட மூஞ்சில் ஒரு குத்திக்கிட்டு இருக்கான் சரி இப்போ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஏற்கனவே 2 பேரோட சண்டை போட்டுட்டேன் சரி இவனோட சேர்த்து 10ஓட 11 இருக்கட்டும் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த சைடு அவனுக்கு மூஞ்சில் அடிபட்டு இருக்கும்ல பரவாயில்ல ரொம்ப நாள் கழிச்சு என் வாயிலேருந்து ஒருத்தர் ரத்தத்தை கொண்டு வந்திருக்கானே எனக்கு வந்து நீ இன்னும் டெம்பரை ஏற்றிக்கிட்டே இரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் இன்னொன்று சைடு என்னன்னா அந்த அண்ணன்கார வந்து பாப்பா நீ எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆட போறன்னு முடிஞ்ச எங்களை சமாளி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரும்போது அந்த சைடு அவன் டக் பண்ணுறான் பார்த்தா அந்த பெரிய அண்ணன் வந்து ஒரு குத்திருப்பான் நம்ம ஹீரோவை டக் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த 2 பேர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து இப்படியே சுற்றி போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுறது அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு டக்குன்னு அந்த பெரிய அண்ணன் குத்திருப்பால அவனுக்கு எதிராக வந்து நேராக ஓடிக்கிட்டு இருக்கா அப்படி ஓடிட்டு இருக்குமோ அந்த பெரிய அண்ணன் வந்து என்னது அப்படின்னு வந்து ஆச்சரியமாக பார்க்க 2ஆவது அண்ணன் வந்து அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல 3ஆவது அந்த குட்டி தம்பி இருப்பாள் அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் ஏதோ குழந்தை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இந்த சைடு அந்த 2ஆவது அண்ணன் வந்து நீ லெஃப்ட் சைடில் போயிரு நான் வந்து ரைட் சைடில் போகிறேன் 2 பேர் போய் அவனை பிடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு அந்த குட்டி தம்பி போயிட்டு இருக்கா 2ஆவது அண்ணன் அந்த சைடு போயிட்டு இருக்கான் அப்போ அந்த சைடு 2 பேர் வேகமாக போயிட்டு இருக்கான் எங்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த 2ஆவது அண்ணன் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் அது நாங்கள் இப்போ 3 பேர் இருக்கோம் முடிஞ்சப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து அந்த 2ஆவது அண்ணன் கிட்ட வந்துட்டு என்னடா வந்து வாய வச்சு வளரிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு குத்திக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ புள்ளி பதுங்குறதுக்கு அது பாய்க்கு தான் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு உங்களால செப்பரேட் பண்ணுறதுக்கு தானே நான் இப்படி வந்து இப்போ நீ தனியாக தானே இருக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு குத்திட்டு இருக்கா அந்த 2ஆவது அண்ணன் அது வந்து அப்போ எங்களை இவன் பிரிக்கிறானா அப்போ இவன் ஓடலையா அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை சரி பின்னாடி இந்த குட்டி தம்பி இருப்பால அதை வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான் அப்போ என்னோட எனர்ஜி இப்படியே போய்கிட்டு இருக்கே நான் ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த குட்டி தம்பி அடிக்க வந்திருப்பால நம்ம ஹீரோ அவனோட காலை வச்சு அந்த கேப் சாப்பை யூஸ் பண்ணான் அப்போ அவன் வாயில் வந்து அப்படியே ரத்தம் பறந்துக்கிட்டு இருக்கு அந்த குட்டி தம்பிக்கு நம்ம ஹீரோ இங்கே என்ன சொல்கிறேன்னா இப்படி பின்னாடி வந்து அட்டாக் பண்ணா எனக்கு என்ன தெரியாது நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது யாருன்னு பார்த்தா நீ பின்னாடி பார்த்துருப்பா ஆனால் மேலே பார்த்துருக்க மாட்டேன் சொல்லிட்டு மேலே வந்து அதை பெரிய வந்து அடிக்க வந்துக்கிட்டு இருக்கா அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஒரு கிக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அப்படியே தடுத்துக்கிட்டு பின்னாடி சாரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான் அவன் எப்படி வந்து அந்த டோமில் ஏறி வந்தான் பார்த்தா அந்த பெரிய என்ன பண்ணியிருக்கானா அந்த ஒரு ஹைட்டான இடத்துல வந்து மேலேருந்து குதிச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கான் ஸோ பிளைண்ட் ஸ்பாட் வந்து அடிச்சிருக்கான் நம்ம ஹீரோ அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி தம்பி வந்து என் நாக்குலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த குட்டி தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த 2ஆவது தம்பி இருப்பான் அவன் என்ன சொல்கிறானா ரொம்பலாம் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காத ரத்தம் தானே வருது ஏதோ ரத்தம் வராத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி ரத்தத்தை நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெரியண்ணா இருக்கல நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன்டா என்னோட 2 தம்பி நீ அட்டாக் பண்ணியிருக்கல சூப்பராக இருக்கு அது போக ஒரு கவுண்டர் அட்டாக் வேற பண்ணியிருக்க அது குறைவான நேரத்தில் அப்படி வந்து அந்த பெரிய அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ நான் ரூமர்ஸுக்கு பிறந்த அளவு இவன் வந்து அந்த ஷேங்கோட தனியாக சண்டை போட்டிருக்கான் போல அந்த பெரிய அண்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ 3 பேர் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த 2ஆவது இருக்கால அவன் என்ன சொல்கிறான்னா அண்ணா பார்த்து நாங்கள் வந்து அவனோட கையை உடைக்க போனோம் ஆனால் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் உங்கள் 2 பேரும் போட்டு இழுத்து அடிச்சிட்டால உங்கள் 2 பேர் மண்டை உடஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா அந்த நடு பெரிய அண்ணன் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த குட்டி தம்பி சொல்லிட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நீ சாகார அளவு நான் வர வேணாம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அந்த பெரிய அண்ணன் வந்து சரி போய் அவன் வேலையை முடிப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் 3 பேர் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ நோக்கி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குத்திட்டு இருக்கான் அந்த பெரிய அண்ணன் அப்புறம் நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டு இருக்கான் இவன் வந்து பர்டிகுலராக ஸ்ட்ராங்காக இல்லை நான் சண்டை போடனா இவனை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி தம்பி வந்து நம்ம ஹீரோட மண்டையில் ஒரு கிக்கு பண்ணுறான் இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கான் இருந்தாலும் இவன் அவ்வளோ அட்டாக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பிளாக் பண்ணுறான் அப்போ பின்னாடி இருந்தால் அந்த நடுவன் இருக்காள் அதை 2ஆவது அவன் வந்து நம்ம ஹீரோ ஒரு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான் இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் இவங்க 3 பேர் வந்து இந்த மாதிரி ட்ரிக்கி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டேமேஜ் விழுந்துக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் நீ என்ன யோசிக்கிறேன்னு அதுக்கு நானே ஆன்சர் பண்ணுறேன் நாங்கள் ஒன்று
ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்காமல் இருக்கலாம். ஏன் நாங்கள் வந்து வீக்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. பார்த்தா ஒரு 3 ஓநாய். அதாவது இந்த பழைய காலத்தில் என்ன சொல்லியிருப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய புலி இருந்தானோ அந்த புலியோட ஒரு 3 ஓநாய் சண்டை போட்டுச்சுன்னா அதுவும் அந்த 3 ஓநாயும் வீக்காக தான் இருக்கும் அந்த புலிக்கு. ஆனால் அந்த 3 ஓநாயும் அந்த புலிக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து இல்லை முன்னாடி இருந்து இந்த மாதிரி டக்கு டக்குன்னு அட்டாக் பண்ணும்போது அந்த புலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். எவ்வளோ தான் அந்த புலி ஸ்ட்ராங்காக இருந்தானோ அந்த 3 ஓநாயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹெச்பியாக குறைச்சா கூட அந்த புலி கடைசியாக வந்து தோற்று போயிடும். அது அதே மாதிரி தான் நாங்களும் என்னதான் நாங்கள் வந்து வீக்காக இருந்தாலும் எங்கள் பார்ட்டி மூலமாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நாங்கள் டிஃபீட் பண்ணுவோம். அது நேச்சுரல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிக்கிட்டு இருக்கான். அது போக உன்னோட ஸ்கில்லை வச்சு நாங்கள் கம்பேர் பண்ணால் நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வீக்காக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்தோம்னா எங்கள் பவரை வச்சு ஒரு புலியவே நாங்கள் தோக்கடிப்போம். நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது போக நீ தனியாக தானே இருக்க, உடனே தனியாக ஒரு லூசர்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசுறதுலாம் அப்படியே ஏதோ வில்லன் டைலாக் மாதிரி இருக்கடா அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல எந்திரிச்சிக்கிட்டு இருக்கான். வில்லனா சொல்லு அப்போ அந்த குட்டி தம்பி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 2வது இருப்பால அவன் என்ன சொல்கிறான்னா, அடுத்து உன்னை முடிச்சதுக்கு அடுத்து எங்கள் டார்கெட் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து சரி இவனை முடிப்போம் அதுக்கடுத்து மற்றவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்தது காரணம் யாரும் நம்ம ஹீரோ அடிக்கணும் அப்புறம் ஜோஜியன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நானும் தனியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா, நான் ஒன்றும் தனியாக இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வேறு யார் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கிராம் ஸ்கூல் ஸ்டைல், அதாவது இந்த மாதிரி ஆஷிரா ஸ்டைல் இருக்கும்ல ஃபயர் ப்ரீத்திங் இந்த மாதிரி அந்த மாதிரி கிராப் ஸ்கூல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜோஜியன் தான். அங்கே இருக்க அந்த பெரியான் இருக்கல அவனை அப்படியே பிடிச்சி திருப்பி மண்டையை அப்படியே தரையில் போடுற அளவு ஒரு ஸ்மாஷ் அட்டாக் அப்படி பண்ணும்போது மற்ற 2 பேரும் ஷாக் ஆக்குறாங்க. இல்லை அந்த குட்டி தம்பி வந்து என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவனை ரொம்ப அடிச்சிட்டேனோ டோவி நீ நல்லா இருக்கியா, அவங்க என்ன பேட் கைஸ் தானே அப்படின்னு வந்து ஜோஜியன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா அவங்க வந்து இங்கே தான் நான் இப்போ பார்த்தேன், அது போக நீ நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி தம்பி வந்து அதான் நம்மளோட அடுத்த டார்கெட் ஜோஜியானு அவன் எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு அட்டாக் பண்ணியிருப்பால, அதாவது அந்த பெரிய நம்ம ஹீரோ கூட அதில் டக் பண்ணிட்டு முன்னாடி ஓடி போயிட்டு இருந்திருப்பால, அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது 3 பேர் ஷாக் ஆயிருப்பாங்க. என்னது இது இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக போகும்போது கமான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சுடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஜோஜியானுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அது போக அந்த லொக்கேஷனை சேர்த்து அனுப்பிச்சிருக்கான், நான் இங்கே தான் இருக்கேன்னு. ஜோஜியான் நீ சீக்கிரம் வருவேன் நம்புறேன் அப்போ நம்ம ஹீரோ நினச்சி அனுப்பிச்சிருப்பான். அந்த இடம் தான் இப்போ வந்து நம்ம ஜோஜியான் வந்தது காரணம். சரி எதனால ஜோஜியான் வந்தானா இதான் காரணம். அப்போ வந்து நம்ம ஹீரோ சாரி உன்னை நான் இதில் ட்ராக் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது போக எதுக்காக இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து நம்ம ஜோஜியான் கேட்க அதை நான் அவனுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா எனக்கே தெரியாது அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த சரி அப்போ இவங்களை வந்து டேக் டவுன் பண்ணால் போதும்ல அப்படின்னு ஜோஜியான் கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம் இவங்களை முடிச்சா போதும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆல்ரெடி ஒரு டிக்கெட் வந்து மண்ணில் கிடக்குது, இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அது போக அவங்க வீக்கு தான் நம்ம போனால் ஈஸியாக அவங்க அடிச்சல. அப்போ நம்ம ஹீரோ சொல்ல பக்கத்தில் ஜோஜியான் வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர் டீமை போட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சரி எதில் வந்து அந்த அண்ணனும் அந்த தம்பி இருக்காங்க. தம்பி நீ வந்து ஜோஜியான் எடுத்துக்கோ, நான் வந்து அவனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்தா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு அப்போ ஜோஜியான் டக்குன்னு வந்து அந்த அட்டாக்லேருந்து டக் பண்ணிட்டு அந்த சைடு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். அந்த குட்டி தம்பிக்கு புரியல எதுக்கு இவன் சாரி கேட்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கிராப் ஸ்கூல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 இன்ச் பஞ்ச் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணுறான். பார்த்தா அந்த குட்டி தம்பி அப்படியே பறந்து போயிட்டு இருக்கா. இது உனக்கு கொஞ்சம் வலிக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஜோஜியான். அப்படியே பறந்து போயிட்டு அவன் வாயிலேருந்து ரத்தத்தை கக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து ஜோஜியான் வந்து ஐயோ ரொம்ப வேகமாக அட்டாக் பண்ணிட்டோம், ஆனால் இவன் ஆல்ரெடி வந்து அடி வாங்கின மாதிரி தான் இருக்குது, ஐயோ கொஞ்சம் அட்டாக்கை வந்து கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்து ஜோஜியான் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ இன்னொன்று சரி அப்போ 2 பேர் வந்து வேகமாக மோதுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த 2வது தானே தான். அப்படி மோதிட்டு இருக்கும்போது இந்த கண்டிஷனாக உன்னால் சண்டை போட முடியுமா அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது ஒன்னே நீ பாரு, அது போக என்னை வரி பண்ணுறதுக்கெல்லாம் உனக்கு வந்து நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உன்னே பற்றி சொல்ல நான் வந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல 1000 பஞ்சு வந்து அடின்னு அடிச்சுக்கிறேன். நான் வந்து உன்னோட ஓல்டர் பிரதர்ஸாக சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி உங்கள் 2 பேரும் வைப் பண்ண அவன் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 1000 பஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பஞ்சில் வந்து அந்த 2வது தானே இருக்கல அவனுக்கு அவ்வளோ டேமேஜ் வருது. நம்ம ஹீரோ விட்டாமல் அடி அடிச்சதுல அவன் உடம்பெல்லாம் வந்து வீக் ஆகி அப்படியே வந்து பறந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி பறந்து போகும்போது அவன் அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆகிட்டு இருக்கான். இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் அப்புறம் அந்த நேரம் அப்போ அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த 2வது தானே. அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி நான் ஒருத்தனை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு சைடு பார்த்தா அந்த அண்ணன் இருக்கால, அதாவது சென்டர் ஃபர்ஸ்ட் லீடர் ஒருத்தர் இருக்கால அந்த அண்ணன் அவன் எந்திரிக்கான். கொஞ்ச நேரம் வந்து தலை இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நீ எங்களுக்கு கொஞ்சம் ஆன்சர் கொடு, ஏன்னா வந்து எதுக்காக எங்களை டார்கெட்
ஜாக்கெட்டை வச்சு அட்டாக் பண்ணாத அப்படின்னு ஒரு வயசு வருது. அப்போ அந்த பெரிய அண்ணன் வந்து அப்போ தான் கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் ஜோஜியா நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லு யார் வந்து உன்னை அமிச்சது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மோட்டர் சைக்கிள் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சைடு வந்து இன்னொரு குரூப் இருக்கு. ஆமாம் அவங்க எங்கே தான் இருக்காங்களா, ஏதோ ஒரு கேங்கோட சண்டை போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. நான் அந்த பிக்சரை எங்கேயோ பார்த்துருக்கேன், அது வந்து அந்த பைக்கு தான், நம்மளை அமுச்சு விட்ட அதே பைக்கு தான், ஆனால் நம்ப முடியல அந்த பைக்கு இந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்காங்களா அப்படி இந்த சைடு ஒருத்தர் குண்டா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. அது ரேண்டமாக இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம நெய்பர்ஹுட்டில் யார் இந்த மாதிரி ஒரு வண்டியை வச்சிருக்குது, எனக்கு என்னமோ நம்மளை ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, சரி எதாக இருந்தாலும் நேராக போய் பார்ப்போம், ஏன்னா சில பேர் இந்த இடத்துல இப்போ ஆம்புஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு அடுத்த சாப்டர் அப்போ தான் தெரியும். அப்போ அங்கே இருக்க அந்த கோல்டன் ஹேர்ல இதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, ஆல்ரெடி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதுலேயே எனக்கு போர் அடிக்குது, அதனால நம்ம போய் அந்த கெஸ்ட்டை வர வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா போய்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் அவனை வெல்கம் பண்ணுவோன்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய கேங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, மான்ஸ்டர் அப்ரோச்சிங் சிலாஜில் ஹை ஸ்கூல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது உடனே சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் அப்போ இந்த அம்மாய் அந்த பெரிய அண்ணனோட அந்த சின்ன 2 தம்பி இருப்பாங்கல்ல, அவங்க மட்டையாக இருந்திருப்பாங்களே, அப்போ ஹோபோஸோ டேகபோஸோ ஆமாம் இங்கே என்ன நடந்துச்சு, அப்போ தான் இவன் வந்து மட்டையிலேருந்து எந்திரிச்சு வந்திருக்கான். அப்போ அந்த நேரம் அப்போ ஹீரோ வந்து ஜாக்கெட்டை கழட்டிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் ஹாட்டாகவும் டஃப்பாகவும் இருந்திருக்கு, சரி என்கிட்ட இன்னும் எக்கச்சக்கமான கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் சொல்கிறியா, ஏன்னா இதெல்லாம் உன்னோட தம்பிகள் தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு ஹீரோ வந்து அங்கே இருக்க அந்த அண்ணன் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஆமாம் எங்களை எதுக்கு டார்கெட்டுன்னு சொன்னேன், அது போக ஃபஸ்ட்டு என்ன டார்கெட்டுன்னு சொன்னேன், அப்புறம் ஜோஜியான வேறு டார்கெட்டுன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லும்போது என்னது நானுமா, அப்புறம் வந்து ஜோஜியான ஷாக் ஆகணும். அப்படி ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அது போக நான் உங்களை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, எந்த ரீசன் இல்லாமல் எதுக்காக எங்களை நீங்கள் அட்டாக் பண்ண வந்தீங்க, சொல்லு யார் உங்களை அமுச்சுட்டா, சொல்லு சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அந்த சைடு அந்த பெரிய அண்ணன் இருக்கல அவன் அப்படியே வேர்த்து விறுவித்துக்கிட்டு இருக்கா. அப்போ இன்னொன்று சைடு பார்த்தா நீங்கள் ரொம்ப வரி பண்ணாதீங்க, ஆல்ரெடி எங்கிட்ட கொடுத்துட்டீங்களே, அதனால் நீங்கள் இதை பற்றி கவலையே படாதீங்க அப்படின்னு அந்த ஹோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஜிமின்லி இருக்கல அவன் என்ன சொல்கிறானா, சரி ஒருவேளை அடிக்க போகிறவன அடி வாங்கிட்டு வந்தானா, ஒருவேளை அவங்க வந்து நான் தான் அமுச்சு விட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டானா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது கவலைப்படாதீங்க, அவங்களாம் வந்து டீம் ஒர்க் பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆப்பனண்ட்டோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஏன்னா ஒரு ஆப்பனண்ட்டோட 3 பேர் சண்டை போட்டால் கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க தோற்று போனாலும் அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்த சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்க ஹோ சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஈஸியாக சொல்லிடுவ, ஒருவேளை அவங்க இப்படி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, ஏன்னா அடிக்கிற வந்து அம்மி நகரும்ல, அப்போ அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் இந்த மாதிரி வந்து கேங்ஸ்டில் வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அந்த ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணக்கூடாது, அதாவது கிளைண்ட்டுக்கும் இந்த மாதிரி கேங்ஸ்டருக்கும் அந்த ட்ரஸ்ட்டை வந்து இது பண்ணக்கூடாது, ஒருவேளை அவங்க பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் தான் வந்து அது பேமெண்ட்டாக வந்து அவங்க கொடுத்தாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் டெரராக சொல்லும்போது இங்கே கிமின்லியே வந்து கொஞ்சம் அப்படியே வேர்த்து விருவத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது போக எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ரொம்ப ஸ்கேரியான பையன், அதனால் அவன் கண்டிப்பாக தோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் தோற்று போயிட்டோம்னா ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துருச்சுன்னா அப்படின்னு இன்னொரு சைடு ஹோ ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹோக்கு ஏதோ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. அப்படியே கரண்டில் பார்க்கும்போது நீ என்ன பேசுகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நல்ல மாதிரி அந்த பெரிய அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கான். அது போக நான் வந்து இவன்ட்ட கண்டிப்பாக உண்மை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெரிய அண்ணன் என்ன பண்ணான்னா அவனுக்கு பின்னாடி ஒரு டிராகர் மாதிரி இருக்குது, டேகர் அதாவது கத்தின்னு வச்சுக்கோங்க, அதை சைலண்ட்டாக எடுத்துக்கிட்டே என்ன சொல்கிறேன்னா நாங்கள் சும்மா சண்டை போடுறது ஒரு ஃபன்னுக்காக தான் சண்டை போட வந்தோம், கண்டிப்பாக வீட்டை எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா அங்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு வந்து அங்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவங்களோட காலை வந்து ஏதாச்சும் குத்தணும், இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் குத்தி இந்த இடத்துல அவுட் ஆக்கணும் அப்படின்னு வந்து அந்த அன்னைக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, அப்போ நான் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணும் பிள்ளை உன் மேலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆக்சுவலாக இவன் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கான் அப்படின்னு அந்த சைடு வந்து அந்த பெரிய அண்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஜோர்ஜியானை கூட அடிச்சிடலாம், ஆனால் இவன் கொஞ்சம் டஃப்பாக இருக்காதான், நம்ம ஹீரோ டஃப்பாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா அப்போனா எனக்கு வேறு வழி இல்லை, இதை கொஞ்சம் ஹார்டான வேக்கு தான் கொண்டு போகணும் போல், இவனை கொஞ்சம் அடியில் இது பண்ணால் இவன் இதாகிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கிட்டு வந்து ஜோஜியன் வந்து என்ன ஆச்சு, உனக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு அப்பெல்லாம் அடிப்படலையே, என்ன ஆகுது, என்னோட ஹெச்பி கூட 1420 இருக்கே, அதாவது 11,500 போல, இப்போ இன்னும் இவ்வளோ இருக்கே, அப்போ எதுக்கு நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன், ஒருவேளை என் பாடி அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இருக்கான், ஒருவேளை நான் ஸ்டாமினா வந்து இந்த கேமில் அதிகமாக யூஸ் பண்ண இந்த கேரக்டர்லாம் வந்து ரொம்ப டயர்டாகும்ல, அந்த மாதிரி என்னோட கேரக்டர் அப்படி யூஸ் பண்ணனாலையோ, ஏன்னா உங்களோட சண்டை போடும்போது அதிகமாக ஓடினேன் அங்கே இங்கெல்லாம் பாஞ்சு இது பண்ணேன், ஒருவேளை அதனால இது காரணமாக இருக்குமோ. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டோவி நீங்கள் நல்லா இருக்கியா, ஏதோ கொஞ்சம் வியர்டாக பண்ணிக்கிட்டு இருக்கியா, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இதான் கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு அந்த பெரிய என்ன பண்ணுறான்னா பின்னாடி இருக்க அந்த டிராகரை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே இதான் கரெக்டான டைம் சொல்லிட்டு அந்த இடத்த அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அது அவன் தானே அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. டக்குன்னு அந்த அன்னைக்கார வந்து யார் அது அப்படின்னு யோசிக்கிறான். ஆமாம் அந்த ப்ளூ கலர் லெதர் ஜாக்கெட் போட்டிருக்கால அவன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயும் கேட்ட குரலாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் இவங்க எதுக்கு இங்கே
இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை வருதோ, இவங்களுக்குள்ளே ஏதாவது சிவில் வார் நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. யார் அவங்க என்னமோ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஆமா யாரா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மான்ஸ்டர் யூனிட் சிலா ஜிஎல் ஹை ஸ்கூலோட நீங்கள் சண்டை போட்டாகணும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல ஒரு வார்னிங் வந்துகிட்டு இருக்கு. அதாவது சண்டை போகிறதில்ல, இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பார்த்தா எக்கச்சக்க பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இது என்ன டஞ்சன்ல இருந்து வர மான்ஸ்டரா இவ்வளோ அதிகமாக இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க 3 பேரை அடிக்கும் போதே ஓகே தான், ஆனால் இத்தனை பேரை எப்படி அடிக்கிறது அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஜோதியன் வந்து எனக்கு ஏதோ தப்பாக ஒன்று தோணுது டோவின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த நேரம் அப்போ அந்த மஞ்சள் முடிக்காரர்கள் அவன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைனால தான் இங்கே வந்திருக்கோம். அந்த ப்ளூ கலர் ஜாக்கெட் அந்த காரன் அவனுக்கும் எங்கள் மெம்பரில் இருக்க ஒருத்தனுக்கும் ஆக்சுவலாக ஒரு சண்டை நடந்திருக்கு, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அது போக நீங்கள் எல்லாரும் அவன் சைடு கிடையாதா அப்படின்னு ஒரு மாதிரி தெனாவட்டா பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நாங்களாம் இவனோட இதெல்லாம் கிடையாது, நாங்கள் வந்து வேறு குரூப், இவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரப்போ ஆக்சுவலாக உண்மை என்னன்னா எங்கள் டெரிட்டரியில் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜோஜியன் இல்லைங்க நாங்கள் வந்து ஃபீல்ட் ட்ரிப்பு போக தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு நீ என்ன சொன்னால் நான் இப்போதைக்கு கண்டுக்க மாட்டேன், இங்கே இருக்க கயங்ஜிங்லூவில் வந்து ரொம்ப நாள் அமைதியாக இருந்துச்சு, அதனால எங்களுக்கு சாவர அளவு போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த 2 தம்பிக்காரங்க கீழே படுத்து கிடப்பாங்களே அதில் ஒருத்தன் வந்து மிதிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் யாரு தான் அது இப்படி படுத்து கிடக்கிறான்னு சொல்லி அவனை மிதிச்சுக்கிட்டு இன்னொருத்தன் வந்து தூக்கிட்டு இருக்கான். ஏன் மூஞ்சியை பார்த்தா கொலன்னு இருக்கு, நல்லா அடி வாங்கியிருக்கான் போல அப்படி இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இந்த மூஞ்சியில் பார்த்தா அந்த ப்ளூ கலர் ஜாக்கெட்டோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கு, எல்லாரும் ஒரே ஃபேக்ட்ரியிலேருந்து பிரிண்ட் பண்ணி வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அன்னைக்காரன் வந்து டேய் அவன் மேலே இருந்து கை எடுக்கிறான், ஐயோ பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது கையில் கத்தியை வச்சு ஒரு அடி அடிக்கிறான். அப்படின்னு வந்து ஒருத்தன் வந்து விளக்குறான். என் கையில் ஏதோ டிராகனில் வச்சிருக்காண்டா, அதை கத்தி வச்சிருக்காண்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் வந்தீங்கன்னா இதை வச்சு உங்களை கோடு போட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது போக உங்களோட கையில் வந்து அடிப்படாமல் இருக்கணும்னா ஒழுங்கா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அன்னைக்காருக்கு பின்னாடி வந்து ஒருத்தன் வந்து பிடிக்கிறான். என்ன பண்ண போகிறேன், முடிஞ்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து அசால்ட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். அதான் அந்த அன்னைக்காரன். அப்போ அந்த கோல்டன் ஹேர்கார் வந்து இந்த மாதிரி உன்னோட தம்பிக்கு மேலே அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஆக்சுவலாக இந்த மாதிரி சிப்ளிங்ஸ்லாம் வந்து ரொம்ப பேட்டாக தானே இருப்பாங்க, ஒருத்தவங்க பிடிக்காதே, ஆனால் நீ ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன பேச அப்படின்னு சொல்லும்போது ஆனால் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணக்காரன் வந்து சப்புன்னு ஸ்லாப்பில் ஒரு அடி அடிக்கிறான். அப்படி அடிக்கும்போது நான் இதுக்கு முதல் அதை கேர் பண்ணேன், எனக்கு கேர் பண்ணுறதுக்கு அதில் என்ன இருக்குது, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 3 பேரையே அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் சில பேர் பார்த்தா ரெக்கார்ட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து அடிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவங்கள வச்சு அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கிட்ட ஜோஜியான் வந்து ஆமாம் இது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோஜியான் சொல்ல வரும்போது அவங்க வந்து கரெக்டாக அவங்களுக்கு தேவை தான், ஏன்னா அவங்க தானே வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தது. ஸோ அவங்கள பற்றி நம்ம இப்போ வந்து அக்கறைப்படுறதோட நம்மளை பற்றி தான் இப்போ ரொம்ப வரி பண்ணி ஆகணும் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறோம். ஏன்னா பார்த்தா எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை விட்டு எல்லையும் போக முடியாது, என்ன பண்ணுறேனே தெரியலையே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பாயிண்ட்லெஸ், ஒழுங்காக வந்து இங்கே இருங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பிளாக் ஊட்டிக்காரர் இருக்காள் அவன் எங்கேயோ பார்த்துருக்கேனே, நீ தானே அந்த ஹாட்டான பொண்ணு கூட வந்து சுற்றிக்கிட்டு இருந்த, ஆமாம்ல அவன் தானே இவன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாடா அப்போ என்ன பண்ணலாம், இவனை நல்லா அடித்து மட்டையாக்கினாங்க, அடுத்து இவனோட அந்த ஃபோனை எடுத்து அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நைட்டு ஃபுல்லாக அவளை வந்து ஆட வச்சுக்கிட்டே பார்ட்டி பண்ணுவோம், அது போக அதில் நம்ம ஹாக்கங்களும் குளிப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பராக சொல்கிறடா அப்போ நான் ஃப்ரெண்டுக்கார இன்னொருத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே பேர்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ ஒரு ஆளாக நீங்கள் இமேஜ் வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு கடுப்பு வருது. அப்போ பக்கத்தில் ஜோஜியான் வந்து கொஞ்சம் விருத்துக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து சுற்றி சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல எந்த கேரண்டி கிடையாது. இப்போ நான் ஜோஜியானா வேற எப்படி என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, ஏன்னா நான் கூட அடி வாங்கினா பரவாயில்ல, இவனு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்த கண்ணாடிக்கார வந்து இவங்களை பார்த்தா நம்மகிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு இன்டென்ஷனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, அப்போனா இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறனால இருக்குமோ, சரி இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இப்படியே போனால் நம்மளுக்கு போர் அடிக்குமே, சரி உங்கள் 2 பேரும் அப்படின்னு கூப்பிடாம நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு ஜோஜியான் கேட்கும்போது யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க இந்த இடத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஜோஜியான் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அடிச்சு எல்லா சைடும் வந்து நம்ம ஜோஜியான் வந்து தள்ளிக்கிட்டே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜோஜியான் வந்து அது பிளாக் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம் இது அப்படின்னு வந்து நம்ம ஜோஜியான் வந்து கேட்க கூட டைம் இல்லாமல் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம டோவின். அப்போ அங்கே இருக்க ஒருத்த வந்து இவ்வளோதான் ராயல்ட்டியா, நீங்கள் ஃப்ரெண்டு ஈஸியாக பிரிட்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது டோவின் அப்படின்னு வந்து அங்கே ஜோஜியான் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ
ஹீரோ வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகணும்னு சொல்லிட்டு இது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. சொல்லிட்டு உன்னால் எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி போகிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஜோஜி என்னை தள்ளி விட்டுட்டு போகிறான். அப்போ தள்ளி விடும்போது அவங்க கூட உண்மையாக சண்டை போகிறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா சும்மா ப்ரெட்டன் பண்ணியிருக்காங்க, ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக நம்ம சர்க்கிள்லேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, டோவின் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் எப்படி உன்னை விட்டுட்டு உன் பின்னாடி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் கவலைப்படாத, நானே இங்கே சண்டை போட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எனக்கு இதை பற்றி தெரியாது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு லாக்கை வந்து எடுக்கிறான். இது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் விழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இதோட பவர் என்னன்னு நமக்கு இப்போ தான் ரிவீல் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த குவெஸ்ட் கம்ப்ளீட் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கும்ல, அதில் ஒரு ஹிடன் ரிவார்ட் ஐட்டம் வந்திருக்கும்ல, அதில் வந்து நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். என்னது லாக்கா, மொதல் சாவியை கொடுத்தாங்க, அப்புறம் வந்து லாக்கை கொடுக்குறாங்க, அதுக்கடுத்து என்ன டோரா கொடுக்க போகிறாங்க. சரி ஏதோ ஒன்று இதோட இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோ பார்த்துருப்பா. அப்போ தான் இதோட இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணுறாங்க. இதோட பேர் பிளாக் லாக். இது வந்து ஒரு ஹிடன் ஐட்டம். இதோட இது என்னென்னா வில் பவரை வந்து மொத்தமாக சீல் பண்ணிடுமா, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பேட்டில் மூடுக்கு போயிடும். ஸோ வில் பவர் என்னென்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறது அந்த கான்சியஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஆர்பிஜி அந்த அட்டாக் அந்த மான்வாலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஏஐ வந்திருக்கணும், அந்த மாதிரி இதில் ஒரு ஏஐ மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கான்சியஸ் மொத்தமாக வந்து போயிடும். அப்போ வந்து வெறும் ஒரு பேட்டில் மான்ஸ்டர் மட்டும்தான் இருக்கும். அந்த மான்ஸ்டரை வச்சு இங்கே இருக்க எல்லாத்தையும் முடிஞ்சால் அடிச்சு போடலாம். அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டியூரேஷன் வந்து 10 நிமிஷம் தான். ஸோ அதை வந்து 10 நிமிஷம் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஆட்டோமேட்டிக் பேட்டில் மூடா, ஆனால் இது ரியல் லைஃப்பில் பாசிபிளா, ஆனால் இது சூப்பராக இருக்கே, ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கே. அதான் நம்ம ஹீரோ வந்து அந்த டைம் அப்போ சொல்லியிருப்பான், ஒருவேளை இன்னசென்ட் பீப்புள் பக்கத்தில் இருந்தால் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் அன்ஈசியஸாக இருக்குது, ஒருவேளை இதை நான் எமர்ஜென்சி அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏன்னா இந்த மாதிரி வில் பவர் வந்து சீல் பண்ணுறது கொஞ்சம் ஸ்கேரியாக தானே இருக்குது, ஏன்னா நம்ம ஹீரோட கான்சியஸ் இல்லாமல் வேறு யாராச்சும் போய் அடித்தா இல்லை கொலைப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னது பூட்டா, ஆமாம் இதை வச்சு என்னத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறேன். இவன் பூட்டை எங்கேயாவது திருடிட்டு வந்திருக்கான் போலடா. அது போக முக்கியமான விஷயம் தெரியுமா, அந்த ப்ரௌன் ஹேரக்காரன் இப்போ ஆளக்கான இவன் வந்து அங்கிட்டு தள்ளி விட்டான்ல, இவன் அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறானா அப்படின்னு அங்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த இவ்வளோ என்ன பேசிக்கிட்டு இருந்திருப்பால, அது மேலே ஷோல்டரில் கையை வச்சுக்கிட்டு, இங்கே பாரு இப்போ வந்து இந்த ராத்திரி ஃபுல்லாக நீ பார்ட்டி கேட்டல, அப்போ உனக்கு அது தேவை தானே அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறேன். இப்போ வந்து உனக்கு நரக ஒரு பார்ட்டியை நான் காட்டுறேன், அது இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஹீரோ அந்த பூட்டை வந்து அப்படியே அமுக்கிறான். இங்கே என்ன நடந்தாலும் கவலை இல்லை அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பிளாக் எனர்ஜி வந்து நம்ம ஹீரோ சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ப்ரெஷர் வரும்போது, நீ இப்போ ஏதோ பண்ணியே, நான் கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துருச்சா அப்போ நாங்கள் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கா. அது போக நீ ஏதோ வந்து ரெபலியஸ் ஸ்டேஜ் ஆரம்பிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே கொஞ்சம் ப்ரெஷரில் இறங்கிட்டு இருக்கான். மற்ற அங்கிட்ட எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, பார்க்குறவங்களாம் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு இருக்கான். முக்கியமாக அத்தனை பேர் எல்லாத்துக்கும் வேர்த்து வித்துக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட ஷோல்டரை பிடிச்சி நசுக்கிறான். அப்படி நசுக்கும் போது இந்த எலும்பு உடையிற சவுண்ட்லாம் கேட்குது. நீங்கள் வந்து பிளாக் லாக்கை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம ஹீரோட அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் ஆன் ஆகுது அப்படின்னு வருதா. இந்த சைடு நம்ம ஹீரோட அப்படியே வந்து இந்த சைடு நம்ம ஹீரோட அந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அப்படியே சோலோ லெவலிங்கில் வர அந்த டார்க் எனர்ஜி மாதிரி அப்படியே உடம்புலாம் வந்து இதாகிட்டு இருக்கு. ஸோ இத்தனை நாளாக தமிழ்லைனில் வந்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து புதுசாக அவேக்கிங் பண்ணிட்டான். இந்த அவேக்கிங்கோட அங்கே இருக்கிற அந்த மற்ற எல்லாத்தையும் போட்டு அடித்து முடிப்பானா. ஸோ இப்போ ஜோஜி அந்த வேற சைடில் போயிட்டான். இந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள் யாராச்சும் உள்ளே வந்தால் அவங்களுக்கு அடி இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா என்ன நடக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணும்னா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அது போக வெள்ளிக்கிழமை வந்து வீடியோ வரும்னா ஒரு டவுட்டு தான். ஸோ முடிஞ்சளவு வந்து நான் வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா ஆக்சுவலாக இப்போ எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, இல்லைனா நான் இன்னும் அதிகமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ முடிஞ்சளவு அடுத்த சாப்டர் பார்ப்போம். ஸோ பை கைஸ்.